எம்பெருமானாக ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமஹதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்வசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யமோகதஸ்தஞ்சராணி த்ருணாய மேனே. அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம்பினமும் சீலத்தனள் தென் திருவல்லினாள் செழிப்புழல் மேல் மாறித்துளை திருநரங்கற்கீயும் மதிப்புடைய சோலை கிழியவள் தூயனர் பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்தேன் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெத்தன்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இத்தை பறைகொள்வார் அன்னுகான் கோவிந்தான் எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாமோ உனக்கே நாமா செய்வோம். மற்றனங்காமங்கள் மாற்றேரோரெம்பாவாய். மற்றனங்காமங்கள் மாற்று ஏலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீயத்பதியான எம்பெருமான் சுந்தரபாகுவான பரமசுவாமியின் பரம கருணையாலும் சுவாமி எம்பெருமானாருடைய திருவருளாலும் நாம் பயன்பெற்று அனுபவித்து வருகிற திருப்பாவை வைபவத்திலே அன்னியும் உலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்னங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்னன்னும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வார் இன் யாம் வந்தோம் இறங்கு என்று தன் மீது கருணை மழை பொழிய தயாராக உள்ள கண்ணனும் பெருமானை பார்த்து அவனுடைய நடையழகிற்கு பல்லாண்டு பாடினார்கள். அவனுடைய குணத்திற்கு பல்லாண்டு பாடினார்கள். அவனுடைய அதிமானுஷமான சேஷ்டிதங்கள் தன்னை சரணாகி பண்ண பக்தாத்மாக்களை ரட்சிப்பதற்கு எப்படிப்பட்ட பரிசிரமத்தையும் ஏற்று செய்யக்கூடிய மனோபாவம் உடைய சர்வேஸ்வரன் என்ற அவருடைய மேன்மையான ரட்சகத்துவம் என்பதான குணத்திற்கு பல்லாண்டு பாடினார்கள். அன்னியும் உலகம் அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. பெருமாள் 25 காரணங்களுக்காக திருவிக்கிரமாவதாரம் பண்ணினார்னு பார்த்தோம். 25 காரணங்கள். தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் தங்களுக்கு தலைவன் தங்களுக்கு அரசன் ஒரு அசுர குலத்திலே பிறந்தவனாக இருக்கக்கூடாது என்று பெருமாளை பிரார்த்தித்தார்கள். காரணம், மகாபலியானவன் அசுர குலத்திலே பிறந்தவன். தபசிலே அவன் ஜெயிப்பானேயானால், அவனுடைய தபசிலே அவன் வெற்றி பெறுவானேயானால் அவன் தேவர்களுக்கு தலைவனாக இந்திரனாக மிகப்பெரிய பொறுப்பிற்கு வந்து விடுவான். அவனுக்கு அவனுடைய தபசானது ஜெயத்தை கொடுத்து விடுமோ என்ற அச்சம் தேவர்களுக்கு. சகல தர்மங்களுக்கும் தலைவன் எம்பெருமான். தர்மத்தை ரட்சிப்பதற்காகவே உயர்ந்த கல்யாண குணங்களை கொண்டுள்ளவன் எம்பெருமான். அதனால எம்பெருமானத்திலே பிரார்த்தித்தார்கள் 33 கோடி தேவர்களும். பெருமாள் சர்வசாதித்தான். தேவர்களே, உங்களுக்கு என்ன குறை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, ஒரு அசுரன் தபசு பண்ணுகிறான் மகாபலி. இந்த தபசிலே அவன் ஜெயிப்பானேயானால், இந்த யஜ்ஞ காரியங்களில் அவன் ஜெயிப்பானேயானால் எங்களுக்கு தலைவனாக வந்து விடுவான். ஒரு அசுரன் எங்களுக்கு தலைவனாக வரக்கூடாது என்று பிரார்த்தித்தார்கள்.
பெரும்பாலும் அந்த தேவர்கள் பிரார்த்தனைக்கு திருச்செவி மடுத்து தானே வாமனனாய் பிறந்து மகாபலியிடத்திலே போய் 3 அடி மண் தானம் கேட்டு என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப 3 அடி மண் மன்னா தருக என்று தானம் கேட்டு பெற்று மகாபலி தாரை பார்த்தவாறே கிடுகிடு கிடு என வளர்ந்து ஓரடியாலே கீழ் உலகங்களை அளந்து கொண்டு மற்றொரு திருவடியான மேல் உலகங்கள் அனைத்தையும் அளந்து கொண்டான் சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட திருவிக்கிரமன் வாமனாய் பிறந்து தன் மண்ணையே தன் சொத்தையே ஒரு அசுரனிடத்திலே தானம் கேட்டு பெற்றானே, நமக்காகத்தானே பெறுவாய் இவ்வளவு சிரமப்படுகிறார் என்று அந்த உலகளந்த திருவடிகளுக்கு யாரும் பல்லாண்டு பாடவில்லையாம். அந்த குறை நீங்கும்படி அன்றியும் உலகம் அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணினார் தாயார். இந்த தேவர்கள் தங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டார்களே ஒழிய அனுகூலம் பண்ணின பெருமாளுக்கு ஒரு பல்லாண்டு பாடவில்லை, ஒரு மங்களாசாசனம் பண்ணவில்லையா. அந்த குறையை தீர்த்து வைத்தார் ஜெகன்மாதாவான தாயார். அன்று உலகம் அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. சென்று அங்கு தென்னிலங்க செற்றாய் திறன் போற்றி. பாதுகைகள் கூட இல்லாமல் நடந்த கால்கள் நொந்தவோ என்று பஞ்சிய மெல்லலை நோவுபடும்படி பெருமாள் காடுகளிலே நடந்தார். காடுகளிலே நடந்தான் எம்பெருமான். சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்து அகம் மானுஷம் மன்னிய நான் மனுஷன் என்று பிறந்தது முதல் தன்னடி சோதிக்கு எழுந்தருளிந்து வரை மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து காட்டியவன் சர்வேஸ்வரன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். தேவர்களை ரட்சிப்பதற்காக, தர்மத்தை ரட்சிப்பதற்காக தன்னையே சிரமப்படுத்தி கொண்டான் ராமாவதாரத்திலே. அன்று காடுகளிலே நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடவில்லை. அந்த குறை தீரும்படி சென்று அங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி. பொன்னச்சகன உதைத்தாய் புகழ் போற்றி. குழந்தை கண்ணனுக்கு விளையாட்டிற்காக ரட்சையாக வைக்கப்பட்ட சகடத்திலே ஒரு அசுரன் ஆவிர்வவித்து அந்த கண்ணனம் பெருமானை தான் அழிப்பதாக சபதம் பூண்டு அந்த கண்ணனை அழிக்க முயற்சி பண்ண அந்த சகடாசுரனை ஒரே உதை சம்ஹாரம் பண்ணினான் சர்வேஸ்வரன். கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் ஊற்றி. 2 தேவர்கள் அஸ்வினி குமாரர்கள் 2 தேவர்கள் பெருமாளை பிரார்த்தித்தார்கள். எத்தனையோ தேவர்கள் பெருமாளை பிரார்த்திக்கிறார்கள். யார் யாரெல்லாம் என்னவெல்லாம் பிரார்த்தித்தார்களோ அத்தனை பேருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வைத்தான் எம்பெருமான். பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா என்கிறார் கூறத்தாழ்வான். அழகரை பார்த்து திருமாலின் சொல்ல அழகரை சேவிச்சா போதும், நமக்கு என்ன குறை, நம் குறையை நிவர்த்தி பண்ணுவான். எது தேவை, எவ்வளவு தேவை, எதற்காக தேவை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி வைத்து நிறைவேற்றி வைத்து நம்மை ரட்சிப்பதையே தனக்கு சுவாவமாக கொண்டவன் திருமாலின் சோலை அழகன் சுந்தரபாகுவான பரமசுவாமி. ஜாகினாங்க பரி கர்ம தர்மினோ பாந்தி சுந்தர புஜஸ்ய பாகவகா பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா. தீட்சை தன் அடியார்களை ரட்சிப்பதே தீட்சை. தன் அடியார்கள் எதை கேட்க மாட்டார்களோ அவர்கள் கேட்பதை கொடுப்பேன், அவர்கள் காரியத்தை தலை கட்டி வைப்பேன் என்கிறதான் ஒரு தீட்சை வச்சிருக்கான் நாம் பெருமாள். அப்படிப்பட்ட குணமுடையவன் எப்பெருமான். கிருஷ்ணாவதாரத்திலே 2 தேவ கந்தர்வர்கள் சாபவசத்தாலே மரமாக நிற்க தன்னை அழிக்க வந்த ஒரு அசுரன், கன்றின் உருவாக வந்த அசுரன், அந்த கன்றின் உருவாக வந்தார். அதை தெரிந்து கொண்ட எம்பெருமான் அந்த கன்றை 2 பின்னங்கால்களை பிடித்து சுழற்றி எரிந்தாராம். கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. கண்ணன் பண்ணின தீம்பு கண்டு இடைச்சிகள் அவனை உரலிலே கட்டி வைத்தார்கள். அந்த உரலை இழுத்து கொண்டு நகர்ந்து
சாபவசத்தாலே மரமாகி போன தேவர்களுக்கு சாப விமோசனம் அளித்தார். கன்று குனிதாய் எரிந்தாய் கடல் போச்சு. 2 பாதங்களையும் பூமியிலே பதிய ஊன்றிக்கொண்டு அந்த கன்றை வீசி எறிந்தாராம். அப்படிப்பட்ட திருவடிகளுக்கும் வீர கடல் அணிந்த திருக்கரத்திற்கும் பல்லாண்டு பாடினார் ஆண்டாள் நாச்சியார். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போச்சு. இந்திரன் பெருமாளை குறித்து தபசு பண்ணினான். பெருமாள் சிவ சாதித்தான். தேவேந்திரா, தேவாதிராஜா, நீ எதற்காக தபசு பண்ணுகிறாய்? உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, ஹே பிரபு, மகாபலி என்ற அசுரன் தபசு பண்ணுகிறான். எல்லோரும் அவனிடத்திலே சென்று தானம் பெற்று செல்கிறார்கள். அவன் அசுரனாக இருந்தாலும் தர்ம மார்க்கத்திலே உயர்ந்த தபசு பண்ணுகிறான், உயர்ந்த யாகம் பண்ணுகிறான். இந்த யாக காரியத்திலே அவன் வெற்றி பெறுவானேயானால் எமக்கு பதவி காலி, அவன் இந்திரனாகி விடுவான், எனக்கு வேலை கிடையாது, என்னுடைய பதவியை காப்பாற்றி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணினான். இந்திரன் பிரார்த்தனை பண்ணி கொண்டதற்கு இணங்க சர்வேஸ்வரனான எம்பெருமான் தன்னுடைய பூமியை தானே தானம் பெற்றான். தன் பூமி மற்றன்னியும் தன்னுருவம் யாரும் அறியாமல் தானங்கோர் மன்னன் குரல் குருவை மாணியாய் மாவனிதன் பொன்னியரின் வேள்விக்கல் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுரைக்கு என்னுடைய பாதத்தால் யார் அளப்பு மூவடிவன் மன்னா தருகவென்று வாய்திறப்பன் மற்றவன் என்னால் தரப்பட்டது என்னவே அத்துணைக்கு மின்னார் மணிமுடுவோய் உண்டனவன் மேலெடுத்த பொன்னான் கனை கணக்கால் ஏழுலகும் போய்க்கடந்து அங்கு பொன்னா அசுர துளங்க சிறநீட்டி மன்னி மகனிடத்தை மாவலியை வஞ்சித்து தன் உலகம் ஆக்குவித்த தாளாரை. தன்னுடைய பூமி, தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட பூமி, இந்த லோகத்திலே உள்ள சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி எம்பெருமான். பிரம்மாவிற்கு சிருஷ்டி தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவன் எம்பெருமான். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு சிருஷ்டி தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தும் தானே தன்னுடைய சங்கல்பத்தின்படி எத்தனையோ லோகங்களை படைத்து பிரம்மா மூலமாக சிவன், இந்திரன் முதலான பல தெய்வங்களை, முனிவர்களை, ரிஷிகளை, மனுஷர்களை, திரியக்குகளை, ஸ்தாவரங்களை படைத்து தன்னால் தன்னுடைய இச்சையால் தன்னுடைய இஷ்டத்தால் தன்னுடைய ஆజ్ఞையால் படைக்கப்பட்ட சகல ஜீவாத்மாக்களையும் ரட்சிப்பேன் என்று ரட்சிக்கக்கூடிய குணம் படைத்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தேவேந்திரன் பிரார்த்தனைக்காக வாமனாவதாரம் பண்ணி தன்னுடைய பூமியை தானே தானம் பெற்றான், தானம் கேட்டு பெற்றான். அப்படிப்பட்ட இந்திரன் நன்றி மறந்தான். திருவாய்ப்பாடியிலே கோபாலகர்கள், திருவாய்ப்பாடி ஆயர்கள், இடையர்கள், இடையர்கள்ங்கிறது மிக உயர்ந்த பதம். இடையன் என்றால் உயர்ந்த பதம். சகல வேதங்களும் வேதாந்தங்களும் சாஸ்திரங்களும் ஆகமங்களும் உத்தம புராணங்களும் 8 எழுத்துக்களில் இருந்து பிறந்தன. சகல வேதங்களுக்கும் மந்திரங்களுக்கும் ஆதாரம் 8 எழுத்துக்கள். ஓமித் ஏகாட்சரம். ஓம் என்பது ஒரு எழுத்து. நமகா இது வே அக்ஷரே. நமகா என்பவை 2 எழுத்துக்கள். நாராயணாய இது பஞ்சாட்சராணி. நாராயணாய என்பவை 5 எழுத்துக்கள். ஆக 8 எழுத்துக்கள். வேதாந்த புராணங்கள், கிரந்தங்கள் அனைத்தும் இந்த 8 எழுத்துக்களில் இருந்து பிறந்தன. 8 எழுத்துக்கள். ஒரு எழுத்துக்கு 8 லட்சம் விருட்சங்கள். ஒரு விதை ஒரு எழுத்து. 8 விதைகள். அஷ்டாட்சரம் என்பவை சகல வேதாந்த புராண சாஸ்திர கிரந்தங்கள் அத்துடைக்கும் விதைகள். ஒரு எழுத்திலே இருந்து 8 லட்சம் கிரந்தங்கள். 8 எழுத்துக்களில் இருந்து 64 லட்சம் கிரந்தங்கள் பிறந்தன. இந்த 64 லட்சம் கிரந்தங்கள் ருக்யஜுசாம அதர்வணம் என்பதான சதுர்வேதங்கள், ஸ்ரீ ராமாயணம் மகாபாரதம் என்பதான 2 இதிகாசங்கள், ஆயிரக்கணக்கான உத்தம புராணங்கள், அத்துணை மந்திரங்களை சேர்த்து பார்த்தா 64 லட்சம் கிரந்தங்கள்னு சொல்லுவா.
ஒரு எழுத்திலே இருந்து 8 லட்சம் கிரந்தங்கள் பிறந்தன. 8 எழுத்துக்களில் இருந்து 8 × 8 லட்சம் 64 லட்சம் கிரந்தங்கள் பிறந்தன. ஆக சகல வேதாந்த சாஸ்திரங்களுக்கும் இருப்பிடம், பொறுப்பிடம், பிறப்பிடம் 8 எழுத்துக்கள். ஓம் நமோ நாராயணாய. 8 எழுத்துக்கள். இப்படி 8 எழுத்துக்களிலே முதல் எழுத்து பிரணவம், நடுவிலே நமசப்தம் 2 எழுத்துக்கள், அடுத்தாற் போல இருப்பது நாராயணாய என்பதான வேத முதல்வனின் திருநாமம். பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாய தான திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை ஞானம், அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான ஆச்சாரியன் திருவடிகளை சேவித்து அந்த ஆச்சாரியனுடைய அங்கீகாரத்தை பெற்று அந்த ஆச்சாரியனாலே பஞ்சசம்ஸ்காரம் என்பதான ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவார்த்த உபதேசங்களை பெற்றுக் கொண்டால் அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் எனப்படுகிறான். அந்த ஆச்சாரியனாலே அனுகிரகம் பண்ணப்பட்ட சங்கு சக்கர முத்திரைகள் பிரதம சம்ஸ்காரம், முதல் சம்ஸ்காரம். அந்த ஆச்சாரியனாலே அனுகிரகம் பண்ணப்பட்ட திருமண்காப்பு 2வது சம்ஸ்காரம். அந்த ஆச்சாரியனாலே அங்கீகரிக்கப்பட்டு அனுகிரகம் பண்ணப்பட்ட தாசிய நாமம் அடியேன் ராமானுஜ தாசன். ஒருவருக்கு இப்ப பத்மநாபன் பேர் இருக்கும். அவன் நல்ல ஆச்சாரியன் திருவடிகளை சரணாகதி பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக் கொள்வானேயானால் அந்த ஆச்சாரியன் பத்மநாப ராமானுஜ தாசன் என்று பெயர் சூட்டுவார். அத்தனை பேரும் ராமானுஜ தாசர்கள். திருவேங்கடமுடையானே சொன்னார், 350 கோடி வருஷங்களுக்கு முன்பு சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணுவதற்கு பல கோடி வருஷங்களுக்கு முன்பே ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணீசனே என்று ஸ்ரீவைகுண்டமாகிய தன்னுடைய சொக்ஷேத்திரம் நித்தியலோகத்தை விட்டுட்டும் திருமலைக்கு எழுந்துருளினான். சுவாமி புஷ்கரணிக்கரைக்கு எழுந்துருளினான். சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ண போனார். எத்தனையோ சதுரயுகங்கள் உண்டாக போகுது. ஒரு விசேஷமான சதுரயுகத்திலே, ஒரு விசேஷமான கலியுகத்திலே சாட்சாத் சுவாமி எம்பெருமானார் அவதாரம் பண்ண போறார். யார் யாரெல்லாம் அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளை சரணாகதி பண்ணி அந்த எம்பெருமானார் திருவடிகளை சரணாகதி பண்ணி அந்த எம்பெருமானாரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எனப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களின் சரீரம் எனக்கு ஆலயம்னு சொன்னார் திருவேங்கடமுடையார். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவருடைய சரீரம் எல்லாம் எம்பெருமானுக்கு ஆலயம். எம்பெருமானுடைய ஆலயம். இந்த பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாய. பிரணவம் ஜீவசப்தம், நாராயணாய என்பது வேத முதல்வன் வேதோக்தமான திருநாமம், பெருமாளுடைய திருநாமம். இந்த பிரணவத்திற்கும் நாராயணாய என்பதான சகல வேதாந்த சாஸ்திரங்களை பிரதிபாதிக்க கூடியதான சர்வேஸ்வருடைய திருநாமத்திற்கும் இணைப்பாக விளங்கக்கூடிய நமசப்தம். ஓம் என்று பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாய. இதுதான் திருவஷ்டாட்சரம். சர்வ சுலபமான மந்திரம், சர்வ சுலபமான மந்திரம். இந்த நமசப்தம் தான் ரொம்ப விசேஷமான சப்தம். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பொருந்தின சப்தம். மா என்றால் என்னுடைய, நா என்றால் இல்லை, நமகா என்றால் நான் என்னுடையவன் அல்ல. அப்ப யாருடையவன்? நாராயணாய. ஓம் என்ற பிரணவத்தை சொல்லி அடியேன் நாராயணனை சேர்ந்தவன், அடியேன் தாமோதரனை சேர்ந்தவன், அடியேன் பத்மநாபனை சேர்ந்தவன். தாமோதரன், பத்மநாபன், கேசவன், மாதவன், திருவிக்கிரமன் சகல நாமங்களுக்குள்ளேயும் உள்ள வேதாத்மாவான பெருமான். அந்த வேதார்த்தமான சப்தம், வேதார்த்தமான திருநாமம் நாராயண சப்தம். அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் காட்டி கொடுத்துள்ளார்கள். பிரணவத்தை சொல்லி அடியேன் என்னுடையவன் அல்லன். அப்ப யாருடையவன்? ந ம. மா என்றால் என்னுடைய, நா என்றால் இல்லை, நமகா என்றால் நான் என்னுடையவன் அல்லன். அப்ப யாருடையவன்? நாராயணாய. நாராயணன் ஒருவனுக்கே அடிமை. அப்போ இதுதான் தத்துவம். ஜீவாத்மா பிறந்த காரணம், இந்த ஜீவாத்மா
மனுஷ ஜென்மா எடுத்தா மனுஷான்னு சொல்றோம், பசு ஜென்மா எடுத்தா பிராணி மாடு பசுமாடுன்னு சொல்றோம், பறவை ஜென்மா எடுத்தா பறவைன்னு சொல்றோம். பறவைக்கும் மோட்சம் உண்டு, பசுக்கும் மோட்சம் உண்டு, யானைக்கும் மோட்சம் உண்டு, பானைக்கும் மோட்சம் உண்டு. அது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். மத்தவா சித்தாந்தத்திலே ஸ்திரீ சூத்திரர்களுக்கு மோட்சம் இல்லைன்னு சொன்னார் ஒரு பெரியவர். அந்த சித்தாந்தம் ஜெயிக்கல. அந்த சித்தாந்தத்தை சரஸ்வதி தேவி ஏற்றுக்கல. ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீகள். பரமாசுதேவனான எம்பெருமான் ஒருவனே புருஷன். அதனால புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகின்றான் ஸ்ரீமன் நாராயணன். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீகள். பிரம்மா தொடங்கி பிரம்மா ருத்ரன் இந்திரன் சகல ஜீவாத்மாக்களும் ஸ்திரீகள். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே புருஷன். அதனால ஸ்ரீமன் நாராயணன் புருஷோத்தமன் என்று வழங்கப்படுகிறான். புருஷோத்தமன். இந்த ஜீவாத்மாவாகிய ஸ்திரீ புருஷோத்தமனான பரமாசுதேவனிடத்திலே போய் சுலபமாக சேர வேண்டிய மார்க்கம் சரணாகதி மார்க்கம். பகவத்கீதையில பக்தி யோகம் இருக்கு, கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, சரணாகதி மார்க்கம் இருக்கு. சுவாமி எம்பெருமானார் நமக்கு பக்தி யோகத்தை காட்டிலும், ஞான யோகத்தை காட்டிலும், கர்மயோகத்தை காட்டிலும் சரணாகதி மார்க்கத்தை, சர்வ சுலபமான சரணாகதி மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கார், காட்டி கொடுத்திருக்கார் சுவாமி எம்பெருமானார். பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தாரே. யார் யாருக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி வேணும்? சகல ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுடைய சொத்துக்கள். நாம் எல்லோரும் ஸ்வம் என்று சொல்லப்படக்கூடிய சொத்துக்கள். இந்த சொத்துக்களை உடையவன் சுவாமி. சுவாமினா எம்பெருமான் ஒருவனையே குறிக்கும். அந்த எம்பெருமானும் சொத்து. அந்த எம்பெருமானாகிய சொத்துக்களுக்கு உரிமையான சுவாமி எம்பெருமானார். சுவாமிக்கும் சுவாமி. அதனால சுவாமி எம்பெருமானார். திருவேங்கடமுடையான் தன்னையும் தன்னுடைய சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் சுவாமி ராமானுஜருக்கு குரு தட்சணையாக கொடுத்து நம்மையும் நம் உபய விபூதி ஐஸ்வர்யங்களையும் உடையவர் நீரேன்னு சொன்னாராம். அதனாலதான் உடையவர்னு பேரு. பெருமானை உடையவர் ராமானுஜர், நம்மை உடையவர் ராமானுஜர், நம் சொத்துக்களை உடையவர் ராமானுஜர், பூலோகத்திற்கு அதிபதி ராமானுஜர். பூலோகம் மட்டுமல்ல, சகல லீலா உலகங்களுக்கும் அதிபதி சுவாமி ராமானுஜர். அது மட்டுமல்ல, வைகுந்தத்திற்கும் அதிபதி சுவாமி ராமானுஜர். ஏன்னா ஸ்ரீவைகுந்தம் உள்பட உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உடையவர் நீரே என்று திருவேங்கடமுடையானே சுவாமி ராமானுஜருக்கு குரு தட்சணையா கொடுத்துட்டாரு. அப்போ சகல சொத்துக்களுக்கும் உடையவன் எம்பெருமான் பரமாசுதேவன். அவன் சுவாமி. இந்த சுவாமியே ஒரு சொத்து. இந்த சுவாமியான சொத்து தன்னையும் தன் உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உடையவருக்கு கொடுத்த காரணத்தாலே உடையவர் தான் சுவாமி. ராமானுஜர் தான் சுவாமி, எம்பெருமானார் தான் சுவாமி. ஸ்ரீபெரும்புதூர் அர்ச்சக சுவாமிகள் ஆதிகேசவ பெருமாள் எழுந்தருளி இருக்கார். எதிராஜநாதவல்லி தாயார் எழுந்தருளி இருக்கார். அந்த எதிராஜநாதவல்லி தாயார் ஆதிகேசவ பெருமாளை காட்டிலும் அந்த வைகாரச மகான்களான அர்ச்சக சுவாமிகள் சுவாமி ராமானுஜத்துல அளவு கடந்த பிரீத்தியோட இருப்பார். சுவாமி எங்க சுவாமி, எங்க சுவாமி. நாமா உடையவர் ராமானுஜன் எம்பெருமானார் எதிராஜரும் சொல்லுவோம். அந்த ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்துள்ள நிலத்தேவர்களான அர்ச்சக சுவாமிகள் எங்கள் சுவாமி சுவாமி சுவாமின்னு சொல்லுவார். பெருமாளை காட்டிலும் பல கோடி மடங்கு எம்பெருமானாரிடத்திலே பிரீத்தி, பிரியம். அதுபோல திருவாரி திருநகிரி மாயோரே வாழ்வலியால் மந்திரம் போல் மங்கையரும் கம்பீரமா இருப்பார். திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி தாயாரோட கள்ளர் ஜாதியில பிறந்தவர். கள்ளர் மரவர் அகம்படியர் முக்குலத்தோர். அந்த முக்குலத்தோர் ஜாதி, இந்த முக்குலத்தோர் வகுப்பிலே பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். கம்பீரமான திருமார்பு, அகன்ற அந்த திருத்தோள்கள். ராமாவதாரத்தை பார்த்தா திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாரை பார்த்தா ராமனுடைய ஞாபகம் வரும். திருமாலிடம் சோழ அழகருக்கு சுந்தரமாகூர் பேர். அழகிய திருத்தோள்களை உடையான். இந்த தோல் அழகா, அந்த தோல் அழகானா திருமங்கையாழ்வாருடைய திருத்தோள்களும் சுந்தரபாகுவான் அழகருடைய திருத்தோள்களும் ரெண்டும் கம்பீரமா இருக்கு.
ரெண்டு பேர் திருமுக மண்டலம் ஒன்னா இருக்கும். இவனும் கள்ளன், அவனும் கள்ளன். இவன் வஞ்சக்கல்வன், வஞ்சக்கல்வன், மாயன் கிடையாது, மாமாயன். செஞ்சொற் கவிகால் உயிர்காத்து ஆட்சியின் திருமாலின் சோரை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அடியாவண்ணம் நெஞ்சும் உயிரும் அவையோடு தானே யார் விரைந்தானேங்கிறார். வஞ்சக்கல்வன் அழகர். அந்த அழகருடைய திருமுக மண்டலம், ஆண்டாள் நாச்சியாருடைய திருமுக மண்டலம், திருமங்கை ஆழ்வாருடைய திருமுக மண்டலம், சுவாமி எம்பெருமானார் திருமுக மண்டலம் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். குன்று குடையா எடுத்தாய் குணம் போத்தி. இடையர்கள் நமசப்தத்தை உடையவர்கள். பிரணவத்தை சொல்லி நமசப்தத்தை சொல்லி நாராயணாய பதத்தை சொல்றோம். அங்கான திருமந்திரம் விசேஷமான மந்திரம். சில வேதாந்த சாரம் திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம். அதிலே நமசப்தம் தான் முக்கியம். பிரணவம் ஜீவசப்தம், நாராயணாய என்பது பரமாசுடைய திருநாமம், வேதோக்தமான திருநாமம். இந்த இரண்டை இணைக்கக்கூடிய மத்தியம சப்தம் நமசப்தம். பிரணவாத்தியம் நமோ மத்தியம் நாராயண பதாந்திமம் மந்திர அஷ்டாட்சர வித்யா சர்வ சித்திகரம், சகல சித்திகளையும் கொடுக்கக்கூடியது, சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய திருநாமம். பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாயா, நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே காட்டி கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார். யாதவர்கள் பிறவியிலேயே நமசப்தத்தை உடையவர்கள். நமசப்தம்னா என்ன? சரணாகதி வார்த்தை, சரணாகதி தத்துவம், சரணாகதியை பிரதிபலிக்கக்கூடிய சப்தம். மா என்றால் என்னுடைய, நா என்றால் இல்லை, நான் என்னுடையவன் அல்லன். அப்ப பிரணவத்தை சொல்லி நான் என்னுடையவன் அல்லன். அப்ப யாருடையவன்? நாராயணாய, நாராயணன் ஒருவனுக்கே அடிமை. அப்போ இடையன் என்ற பதம் எப்படி வந்திருக்குன்னா, நமசப்தத்தை உடையவர்கள் ஆன காரணத்தினாலே இடையன்கிற பதம் வந்தது. கண்ணனுக்காகத்தானே பிறந்திருக்கா. கண்ணன் தான் நாராயணன். ஏக நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா சாட்சாத் க்ஷீராப்தி நாதன், க்ஷீராப்திபதி திருப்பார்கடல் நாதன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த யூக வாசுதேவன் தான் க்ஷீராப்தி நாதன். பரமாசுதேவன் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய சொற்கேத்திரம், சொந்த லோகம், நித்தியலோகம். அந்த நித்தியலோகமான பரம பவித்திரமான பரமபதத்திலே பரமாசு தேவனாய் இருக்கான். அவன் சகல புவனங்களையும் சகல ஜீவாத்மாக்களையும் சிருஷ்டி பண்ண வேண்டும் என்று க்ஷீராப்தி லோகத்தை சிருஷ்டி பண்ணி யூக வாசுதேவனா இருக்கான். அவன்தான் விபவ வாசுதேவன் அவதாரம் பண்றான். விபவாவதாரம், ராமாவதாரம், விபவாவதாரம், கிருஷ்ணாவதாரம், விபவாவதாரம், நரசிம்மாவதாரம், விபவாவதாரம். அத்தனை அவதாரங்களும் வைபவத்தை கொண்ட அவதாரம், வைபவ பெருக்கு, விபவாவதாரம். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா. சாட்சாத் க்ஷீராப்திபதி தான் கண்ணனை அவதாரம் பண்றான். கண்ணன் மட்டும் கிடையாது, சகல அவதாரங்களையும் பண்ணினவன் க்ஷீராப்திநாதன் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் கண்ணனாக பிறந்தவன் திருவேங்கடமுடையானா? கிடையாது. திருக்கோசில் எம்பெருமான் போய் தேவகித்தாய் கர்ப்பத்தில் புகுந்தானா? கிடையாது. திருவரங்கத்து பெருமான் ரெங்கநாதன் நம்பெருமான் போய் தேவகித்தாய் கர்ப்பத்திலே புகுந்து 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணி அந்த இடையனுக்கும் இடைச்சிக்கும் ஒரு குட்டி இடையனா பிறந்தானா? கிடையாது. ஆக எதுகுல தம்பதிகளான நந்தகோபனுக்கும் யசோதைக்கும், எதுகுல தம்பதிகளான வசுதேவனுக்கும் தேவகிக்கும் 4 வேதங்களைப் போலே இவர்கள் 4. அந்த 4 வேதங்களின் சாரம் அந்த கிருஷ்ணாவதாரமாகிய அந்த குழந்தை சர்வேஸ்வரன் பரமாசுதேவன் கிருஷ்ணன். தேவகி தாயார் கர்ப்பத்திலே புகுந்து பிறந்தவன் சாட்சாத் சுந்தரமாகுவான் அழகன். ஆழ்வார் காட்டி கொடுக்கிறாரே, எந்த பெருமாள் பூந்தார், எந்த பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணார்? சாட்சாத் அழகன். அப்போ எதற்காக பிறந்தார்? கோ சம்ரட்சணம். யாதவர்கள் கண்ணனுக்காகவே பிறந்தவர்கள், யாதவர்கள் கண்ணனுக்காக வாழ்ந்தவர்கள். சர்வலாபாய கேசவகா என்று உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிடமெல்லாம் கண்ணன் 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 என்று எப்பொழுதும் கிருஷ்ணனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவரான தியாக புத்தி படைத்தவர்கள் யாதவர்கள். ஒரு தேவதை சொல்றது, யசோதைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை, தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால உனக்கு யமன் அப்படின்னு ஒரு அசரீரி சொல்றது. அந்த 8வது குழந்தை பிறந்துருத்து. அந்த குழந்தைய பகவத் ஆகியப்படி வசுதேவர் தேவகி தாயாரத்திலிருந்து எடுத்துட்டு போய் அந்த கோகுலத்திலே
நந்தகோபன் அரண்மனையில யசோதா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அது பெண் குழந்தை. அங்க விட்டுட்டு அந்த பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு தேவகிட்டு கொடுக்க கம்சனுக்கு தெரியறது. 8வது குழந்தை பிறந்துருத்துன்னு வேகமா வந்தான், கோபத்தோட வந்தான். அந்த குழந்தையை வாங்கினான். 6 குழந்தைய கல்லில அடிச்சு கொண்டான். இந்த 7வது குழந்தை மாயமா எங்க போச்சுன்னு தெரியல. 8வது குழந்தை எடுத்தான், மேல தூக்கி போட்டு வாழை நீட்டினான். ஏ குழந்தை, நீயா என்ன கொல்ல போற அப்படின்னு மேல தூக்கி போட்டு வாழை நீட்டான். அந்த குழந்தை மேலே வாழ்ல விழும். வாழ்ல பட்டு 2ஆ தெரிச்சு அது மரணிக்கும் அப்படின்னு ஒரு துராசை அந்த கம்சனுக்கு. மேல தூக்கி கூறிய வாழை நீட்டான். மேல போன குழந்தை அந்தரத்திலே நிற்கிறது. அந்தரிங்கிறான் ஆண்டாள் நாச்சியார். அந்தரத்தில் தோன்றியவள் ஆன காரணத்தினாலே அந்தரி. அந்த துக்கை விஷ்ணு மாயான்னு பேர். கற்புடைய மடக்கண்ணி காவல் கொண்ட கடிவழி சூழ் நடுவரையில் கமரவேணி பொறுப்புடைய மலர் அறையில் பணி நின்ற பூங்கோவலூர் தொழும் போது நின்றேன்னு திருக்கோவலூர்ல காவல் தெய்வமா இருக்காள் அஷ்டபுத துக்கை விஷ்ணு மாயான்னு பேர். அந்தரத்தில் தோன்றுகிறார். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரத்தின் மந்திர கோடி உடுத்தி மனமானை அந்தரி சூட்ட. நாத்தனாதான மான சூட்டம். கிருஷ்ணனுக்கு சகோதரி அந்தரின்னு பேர். ஏ மூடா கம்சா, நீ என்னையா கொல்ல பாக்குற? கோகுலத்திலே ஒருத்தன் உன்னை கொல்வதற்காக பிறந்து வளர்கிறான்னு சொல்லிட்டு மறைஞ்சு கொடுத்தோம். கம்சன் பார்த்தான், என்னக்குள்ள கோகுலத்திலே வளர்றான் என்று சொல்லி கோகுலத்திலே பிறந்த குழந்தைகளை பூரா வெட்டி கொல்லுங்கள்னா. இந்த கம்சனுடைய அரக்க படைகள் அசுர கோஷ்டி கோகுலத்துக்குள்ள போய் எல்லா குழந்தைகளை பிடிச்சு இழுத்து கழுத்தை சீவி சீவி யமுனேல போட்டான். யமுனேல போட்டான். ஒரு தாயாருக்கு அப்பதான் சின்ன சிசு பிறக்கிறது. ஜஸ்ட்பான் பேபி. தாயார் கூட அந்த குழந்தை முகத்தை பார்க்கல. பிடிச்சு இழுத்தான், கழுத்தை சீவினா யமுனேல போனோம். யமுனா அப்படி ரத்த காடா பொறிச்சவே ரத்தமா இருக்கு. அந்த யமுனா தேவி கிருஷ்ணனுக்காக கண்ணனுக்காக தியாகம் பண்ண குழந்தைகளை அப்புறம் வாரி அணைச்சு பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். பிரபு, உன்னை ரட்சிக்கிறதுக்காக இந்த குழந்தைகளை உயிரை கொடுத்திருக்காரு, அடியருக்கு ஒரு வரம் தரணும். அப்பவே கேட்டா ஒரு காலத்துல பெருமாள் கர்ப்பத்துல இருக்கும்போது தேவகி தாயார் யமுனைக்கு குளிக்க வருவானாம். உடம்பெல்லாம் சுடுமா, கொதிக்கும். ஐயோ, 6 குழந்தைய தேங்காய் உடைக்கிறமா, சிதறு தேங்காய் உடைக்கிறமா உடைச்சு கொண்டானே. 7வது குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப 8வது குழந்தை கர்ப்பத்தில் வளர்றது. இந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுவேன் என்று தேவகி தாயார் துக்கப்பட்டாள். அந்த துக்கத்தின் மேலிட்டால் உடம்பெல்லாம் உஷ்டமாயிருந்தான். அவள் குளிக்க வருவாளா யமுனைக்கு. அந்த யமுனா மாதா, யமுனா தேவி, யமுனா நதி தேவதை அந்த தாயாருடைய வெப்பத்தை வெப்பத்தை தணிப்பார். தூய பெருநீர் யமுனை. சர்வேஸ்வரனான எம்பெருமான், அந்த சர்வேஸ்வரனையே தன்னுடைய கர்ப்பத்திலே தாங்கக்கூடியவள் தேவகி தாயார். பெருமாள் ஜீவகர்ப்பன். மகாபிரளய காலத்துல பிரம்மா, ருத்ரன், இந்திரன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்கள் நம்ம உள்பட சில ஜீவாத்மாக்கள் என்று மாறி விழுங்கி தன் வயத்திலே வச்சு காப்பாற்றினான் எம்பெருமான். ஆலமா மரத்தின் இடமே ஒரு பாரகனாய் யாரும் ஏது உண்டான் அப்படிங்கிறாங்க. சில ஜீவாத்மாக்களை தன் வயத்தில வச்சு காப்பாற்றினான் சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஜீவகர்ப்பன். சகல புவனங்களையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்த பரமாசு தேவனையே ஒரு இடைச்சி தேவகி தாயார் என்ற இடைச்சி யாதவ குல பெண் தன் வயிற்றில வச்சு காப்பாற்றினானா அந்த குலத்துக்கு எவ்வளவு பெருமை. சகல புவனங்களையும் ரட்சிக்கக்கூடிய பரமாசு தேவனை தன் வயத்தில தாங்கினாலே அந்த இடைச்சி. அப்ப எவ்வளவு பெரிய பெருமை. ஐயோ, இந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற போறேன்னு அவள் பெயர் பிடிக்கிறான். உள்ளே வளரக்கூடியவன் சாட்சாத் பரமாசு தேவன்கிற ஞானம் இல்லை. தன் குழந்தைன்னு பாசம் இருந்தது. இவன் எம்பெருமான்கிற ஞானம் கிடையாது. இவன் என் குழந்தைங்கிற பாசம் இருந்தது. ஞானம் பெருசா பாசம் பெருசானா? பாசம்தான் பெருசு, பரிவுதான் பெருசு, பிரேமம் தான் பெருசு. பிரேமம் தான். அந்த பிரேமம், அந்த பாசம், அந்த பரிவு. இந்த குழந்தை எப்படி காப்பாற்ற போறேன் கண்ணீர் ஊற்றிண்டே யமுனையில குளிப்பாளாம். பக்கத்துல வர பயப்படுவா ராட்சசிகள்லாம். ஆறுதல் சொல்ல பயப்படுவா. சீதா தாயாருக்காகவாவது ஆறுதல் சொல்ல யாரோ இருந்தாலும் அசோகவனத்திலே திருச்சடை இருந்தா இன்னும் எத்தனையோ அரக்கிகள் தாயாருக்கு ஆறுதல் சொன்னான். தாயாரும் குழந்தை கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது, ஒரு ராணி, சாட்சாத் தேவதை பூமி தேவி மானுஷ ஜென்மால வந்திருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொன்னான். ஆனா இந்த மானுஷ ஜென்மால பிறந்து
பரவாசுதேவனே தன் கர்ப்பத்தினை தாண்டக்கூடிய தேவகி தாயாருக்கு தைரியமா ஆறுதல் சொல்ல யாருமே வரலையா. பக்கத்துல பேசினா கூட கம்சன் காதல் பட்டு நம்ம காதை வெட்டிடுவானோ, கழுத்தை சீவிடுவானோ பயப்படுவானா. ஆனா தைரியமாக யமுனா தேவி அந்த தேவகி தாயாருக்கு ஆறுதல் சொன்னாலும் அழுவாராம். கண்ணீர் கொட்டும், கண்ணிலிருந்து அருவியா கொட்டும். அப்படி மூழ்கி எழுந்திருக்கும் போது அந்த கண்ணீரை தன்னுடைய அலைகளால தொடச்சு விடுவாளாம் தேவகி தாயார். தேவகி தாயார் கண்களிலிருந்து கொட்டக்கூடிய அந்த கண்ணீரை தேவகி அம்மா நீ துக்கப்படாதே, உன் பயத்தில் வளரக்கூடிய யார் தெரியுமா? சாமானிய மனுஷன் கிடையாது, சாட்சாத் வாசுதேவன் என்ற பொருள் புதியும்படி கண்ணீரை தொடச்சு விட்டு அந்த கர்ப்பத்திலே உள்ள சிசுவுக்கு ஒரு ஹிதத்தை உண்டு பண்ணுவாளாம் யமுனை. தூய பெருநீர் யமுனை 64 தூய்மை யமுனை. இந்த 5வது பாசனம் முடியல. நாம காலம் கருதி 2-3 அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். அவ்வளவு பெருமை இருக்கு யமுனைக்கு. தூய பெருநீர் யமுனை. தாயார் சொன்னா தூய பெருநீர் யமுனை. கங்கை 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 என்ற வாசகத்தாலே கடிவரை கலைந்தடகிற்கும் கங்கை கரமே கை தோட நின்ற கண்டம் என்னும் கடினகிறேன் கங்கைக்கு பெருமை சொன்னார் பெரியாழ்வார். கங்கையை புனிதமாய காவிரி நடுவுபாட்டுன்னு சொன்னார் தொண்டரின் புனிதர். கங்கையை காற்றிலும் புனிதம்னா இந்த 2 தள்ளிட்டார் தாயார். யமுனை சிறந்தவள் தூய பெருநீர் யமுனை. பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் சமங்கலம். பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரம் சர்வேஸ்வரன் தானே, மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் சர்வேஸ்வரன் தானே, சகல பூதங்களுக்கு நாயகன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் தானே. அப்படிப்பட்ட பரவாசுதேவனை தேவகி தாயார்கள் இடைச்சி தன் கர்ப்பத்தினை தாண்டி ஐயோ இந்த குழந்தை எப்படி காப்பாற்ற போறேன் என்று வயிறு பிடிக்க அவள் துக்கத்தை போக்கிய காரணத்தினாலே தூய பெருநீர் யமுனை. கர்ப்பத்தில் இருந்த பெருமாள் யமுனாமா உனக்கு என்ன வேணும்? எங்க தேவகி அம்மா துக்கத்தை போக்கினீர், எங்க தேவகி அம்மாவோட துக்கத்தை போக்கினீர், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய திருவடிகளையே கதி என்று பற்றினவர்களான பாகவதோத்தவர்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். பாகவத கைங்கரியத்தை கேட்டு பெற்றுக் கொண்டாளாம் யமுனை. பெருமாள் அவதரிப்பதற்கு முன்பே தேவகி தாயாருக்கு கைங்கரியம் பண்ணி பகவானுடைய திருவுள்ளத்தில் இடம் பிடித்து பாகவத கைங்கரியம் வேண்டும் என்று யமுனா தாயார் பிரார்த்தனை பண்ணினாலாம். பகவத் கைங்கரியத்தின் பலன் பாகவத கைங்கரியம் தானே. மற்றுமோர் தெய்வம் உலகன் இருப்பாரோடு உற்றேன் உற்றதும் உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசினும் நின் திரு 8 எழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துடையம்மானே. மற்றெல்லாம் பேசினும் நின் திரு 8 எழுத்தும் கற்று. ஒருவன் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆவானையானால் அவனுக்கு பகவத் கைங்கரியம் கிடைக்கிறது. தாப புன்ற தாசிய நாம மந்திரோ யாகசிய பஞ்சமகாங்கிறாரு நம்முடைய ஆச்சாரிய பஞ்சசம்ஸ்கார லட்சணத்தை சொல்றாரு. 5வது சம்ஸ்காரம் பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம். அந்த பகவத் கைங்கரியம் கிடைக்கிறது, பாகவத கைங்கரியம் கிடைக்கிறது. மற்றெல்லாம் பேசினும் நீ திரு 8 எழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார் கடிமைன்னு அன்வயம் பண்ணிக்கிறது. நான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன். திருமங்கையாழ்வார் சொல்றார், திருநறையூர் நம்பிட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன். ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மாவை கொடுத்தவர் திருநறையூர் பெருமாள். மான் கொண்டதோர் மார்பில் மாடியாய் மாவரிவன் தான் கொண்டு தானால் அளந்த பெருமாள். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானில் நான் சென்று நாடி 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 நரையூரில் கண்டேன் திருவேங்கட முறையான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன். திருநறையூர் நம்பியா இருக்கார், 2 புஜங்களோட இருக்கார். திருமங்கையாழ்வார் எப்ப வரப்போறார்? அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ண காத்துட்டு இருக்கார். ஆச்சாரியன் காத்துட்டு இருக்கார். மற்றவாழ சிஷ்யான் ஆச்சாரியனுக்காக காத்துட்டு இருப்பா. திருவேங்கடமுடையான் என்ற ஆச்சாரியன் சிஷ்யனுக்காக காத்துட்டு இருக்காரா. திருமங்கையாழ்வார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார். ஒரு பெருமாள் மந்திரோபதேசம் பண்ணார். மற்றுமோர் தெய்வம் உலகில் இருப்பாரோடு உற்றிலே உற்றதும் உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசினும் நின் திரு 8 எழுத்தும் கற்று. மற்றெல்லாம் பேசினும் நின் திரு 8 எழுத்தும் கற்று அதனாலே கிடைத்தவர் உன் அடியார் கடிமை அன்பயம் பண்ணிக்க. அப்போ அந்த அஷ்டாட்சர மந்திர சொரூபமான பகவானே தேவகி தாயார் கர்ப்பத்திலே இருக்கார். பூர்ண கலசம். அந்த பூர்ண கலசத்துக்குள்ள எப்படி பெருமாள் ஒரு குடத்தை சுத்தி பண்ணி நூல் சுத்தி அதற்குள்ளே தீர்த்தம் சேர்த்து அதுக்கு தீர்த்த பரிமளம் சேர்த்து மேல மாவரை வச்சு கூர்ச்சம் பண்ணி கூர்ச்சத்தை அமைச்சு தேங்காய் வச்சு அதுக்கு ஆபரணங்கள் வஸ்திரங்கள் சாத்தி அதை ஆவாகனம் பண்றமே. சாட்சாத் பரவாசுதேவன் அந்த ஜலத்திலே அந்த கும்பத்திலே வந்து எழுந்தருள்றானே, இங்க பிரத்யட்சமா எழுந்தருள் இருக்கான். அந்த பூர்ண கும்பம் தேவகி தாயார். அந்த தாயாருடைய துக்கத்தை போக்கினவள் யமுனா தேவி. யமுனா தேவி கைங்கரியம் பண்ணும் போதே கேட்கிறான், ஏ பிரபு பரவாசுதேவா நீ அவதாரம் பண்ணிருக்க,
யமுனுக்கு எப்படி தெரியாது? தேவர்கள் பிரார்த்திக்கிறான். பிரபு 10 மாசம் ஆயிடுத்தே நீ பிறக்கலையே, 11 மாசம் ஆயிடுத்தே நீ பிறக்கலையே அப்படின்னு கேட்கிறார். பெருமாள் சொல்றார் வைகுந்தத்திலே, தேவர்களே கவலைப்படாதீங்கோ, தேவகி தாயார் என் இடைச்சி நெச்சில் அமுதம் அவர் திருவயிற்றை விட்டு என்னை பிரிக்க முடியாமல் பண்றதே. நான் என்ன பண்றது? 10 மாசம் ஆச்சு, வாஸ்தவம் தான். 11 மாசம் முடிஞ்சு போச்சு, வாஸ்தவம் தான். அந்த இடைச்சி, அந்த தேவகி தாயார் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டைத்தான கர்ப்பத்திலே உள்ள குழந்தை சாப்பிடுறது. கர்ப்பத்திலே உள்ள குழந்தைக்கு போஷாக்கு எப்படி போறது? தாயார் சாப்பிடுற சாப்பாடு தான். தேவகி தாயாரின் எச்சில் அமுதம் அவர் திருவயிற்றை விட்டு என்னை பிரிக்க முடியாமல் பண்ணிவிட்டது. நான் என் செய்வது நான் கருமேஸ்வரனான எம்பெருமான். தேவர்கள் பேசிக்கிறார். தேவகி தாயாருடைய 8வது குழந்தையா பரப்பெருமாள் பிறக்க போறான்னு பேசிக்கிறார். கேட்டு எப்போ 8வது குழந்தை உண்டாகும், எப்போது தேவகி தாயார் 8வது குழந்தைய கர்ப்பத்திலே பெற்றெடுப்பாள், கர்ப்பவாசம் பண்ணுவான். யமுனாதேவி காத்துட்டே இருந்தாளாம். அப்போ பரமா கம்சன் அழிக்க ஒருவன் பிறக்கிறான்னா சாட்சா பெருமேஸ்வரன் தானே. யமுனுக்கு தெரியாது தேவகி தாயார் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கைங்கரியத்தின் பெருமை, பகவத் கைங்கரியத்தின் எல்லையிடம் பாகவத சேஷத்துவம் இறைவன் நம்முடைய ஆச்சாரியர். பகவத் சேஷத்துவம்னா எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள். எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்காக அந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி, அந்த கைங்கரியம் பண்ணினவர்கள் பகவான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் கொடை பாகவத சேஷத்துவம். அடியார்க்கு அடிமை, உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. கேட்கவே வேண்டாம், பெருமாள் கொடுத்துருவாரு. பகவான் கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா, பெருமாள் கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா, அந்த கைங்கரியத்துக்காக பெருமாள் ஒரு கிஃப்ட் கொடுப்பாரோ இல்லையோ, ஒரு வெகுமதி கொடுப்பாரோ இல்லையோ, ஒரு பரிசு கொடுப்பாரோ இல்லையோ, ஒரு அனுகிரகம் பண்ணுவாரோ இல்லையோ, அந்த அனுகிரகம் என்னவென்றால் பாகவதாளுக்கு பண்ணக்கூடிய அடிமை. உற்றதும் உன் அடியார் கடிமை சொன்னார். திருமங்கையாழ்வார் காட்டி கொடுத்திருக்காரு. ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொன்னா அந்த பாசுரத்தை விட்டு வெளியிலே போக முடியாது. அவ்வளவு அர்த்தம். அப்போ ஏ மூடா கம்சா, உன்னை கொல்ல கோகுலத்திலே ஒருவன் பிறந்துள்ளான் என்று அந்தரத்திலே தோன்றிய அஷ்டபுஜ துர்க்க சொன்ன உடனே கோகுலத்திலே பிறந்த குழந்தைகள் அத்தனை பேரை கொன்று போடுங்கள், யமுனையில வீசுங்கள் கட்டளையிட்டான் கம்சன். ஏன்னா அந்த பிணம் கூட தாயாருக்கு கிடைக்கப்படாதான், அந்த சடலம் கூட கிடைக்கப்படாதான். பிறந்த குழந்தை கூட கழுத்தை சீவி யமுனையில வீசினார்கள் கம்சனுடைய அரக்க கோஷ்டிகள். அப்போ அந்த பெற்ற தாயார், அந்த குழந்தைகளை பெற்ற தாயார் மனசு எப்படி இருக்கும்? வேதனைப்பட்டிருப்பாளா? எவ்வளவு வேதனை இருக்கும்? யாதிர்ச்சிகமா ஒரு குழந்தை போனாலே மரண வேதனை பார்க்கிறோமே. பெரிய தண்டனையாச்சு. தாயார் தகப்பனார் பொறுக்க முடியுமா? புத்திர சோகம் பொல்லாதது. தசரத மகாராஜா அனுபவிச்சாரு. புத்திர சோகத்தை அனுபவிச்சு பிராணம் போயிடுத்தேன். புத்திர சோகம் பொல்லாததாச்சு. அதுக்கு மிஞ்சின சோகமே கிடையாது. அப்போ ஒரு ஆத்திர 4 குழந்தைகள் இருக்கு. திருவாய்ப்பாடி 4 பேரை வெட்டி கொன்னு யமுனையில போட்டார்கள். அந்த யமுனை தாயார் உடம்பு பூரா ரத்தமாச்சு, ரத்தம் பூரா சிந்தர். இவள் பிரார்த்தனை பண்ணினாள், பிரபு தேவரீர் கைங்கரியத்திற்காக இந்த யாதவாள் பிறந்திருக்கார், இது குலத்தவர் பிறந்திருக்கார். அந்த தாயாரெல்லாம் தன் குழந்தை செத்து போயிடுச்சு, யாராவது கவலைப்பட்டாளா? நம்ம வீட்டு குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தை அடிச்சிருப்பான், ஒரு அடி போட்டிருப்பான், விளையாட்டு கூட தட்டிருப்பான். நம்ம கம்பெடுத்து போய் பக்கத்து வீட்டு குழந்தைய அடிச்சிருவோம். இல்ல நம்ம வீட்டு குழந்தை துஷ்டனா இருந்திருப்பான், பக்கத்து வீட்டு குழந்தைய அடிச்சுட்டு நம்ம வீட்டு வந்து அழுவான். ஐயோ அவன் அடிச்சுட்டான்னு வந்து அழுவான், பொய் சொல்லுவான். இந்த தாயார் பொறுக்காது. அந்த பரம சாதுவான் நோஞ்சானா பக்கத்து வீட்டு குழந்தை நோஞ்சானா இருக்கும், இவன் பலசாலியா இருப்பான், இவன் 4 போட்டு அந்த அம்மா அடிச்சிட்டு போனாலும் தன்னம்மாட்ட வந்து பொய் சொல்லுவான். அந்த குழந்தைகளுக்கு வாடிக்கைதான், சுபாவம் தான். அது பொய்னு சொல்ல தெரியாது, ஆனா தன்னை தப்பிச்சுக்கிறதுக்கா ஒரு பொய் சொல்லு. அவன் அடிச்சுக்கிட்டான்னு வந்து அழு. ஏண்டா அறிவு இருக்கா? நீ வளர்ந்திருக்க, ஓய்வு ஒரு குத்து விடப்படாது, நோஞ்சா குப்பரை விழுந்துருவானே என்று தாயார் சொல்லி தான் போய் அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட சண்டைக்கு போவான். அடிச்சது இவனா இருப்பான், அடி வாங்கினவன் நோஞ்சான் குழந்தையா இருப்பான். இருந்தாலும் தன் தாயார் விட்டு கொடுக்க மாட்டான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவான், விட்டு கொடுக்க மாட்டான். தன் குழந்தைகளை காப்பாற்றுவதிலே ரொம்ப தீவிரம் காட்டுவான். கோழி லேசா கையை தட்டினா ஓடி போயிடும், அதே கோழி குஞ்சு பொறிச்சுட்டுனா பெரிய பருந்தோடு சண்டை போடும். காரணம் தாய்ப்பாசம். தன் குழந்தைகளை காப்பதிலே உள்ள ஊற்றம், தன் குழந்தைகளை காப்பாற்றுவதில் உள்ள ஊற்றம் தாய்ப்பாசம். அந்த தைரியம் எங்கே இருந்து வருது? தாய்ப்பாசத்தால் தைரியம் வருது. நாய் ஒரு கல் எடுத்தா ஓடி போயிடும், குட்டி போட்டு கிட்டக்கு போனா உருங்கும், பெரிய பாறாங்களை தூங்கும் நம்ம பாய்.
இத்தனை கல்லை எடுக்க குனிஞ்சாலே ஓடி போற நாய் குட்டி போட்டுருந்தா குட்டிகளை காப்பாத்துறதுக்கு நம்ம மேல் பாயும். காரணம் தாய்ப்பாசம். அப்போ திருவாய்ப்பாடியில் உள்ள யாதவ பெண்கள் அப்பொழுது பிறந்த குழந்தையை கம்சருடைய காவலர்கள் கொன்று போடும் போது எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் எந்த தாயாரும் வேதனைப்படலையா? என் குழந்தை போனா பரவாயில்ல, அந்த கண்ணன் யசோத பெத்த பிள்ளை, என் குழந்தை போனா பரவாயில்ல, யசோத பெத்த பிள்ளை நல்லா இருக்கு. கண்ணனுக்காகவே தியாகமே வடிவாய் திகழ்ந்தவர்கள் திருவாய்ப்பாடி மக்கள். அதனால் நமசப்தத்தை பிறவியிலேயே உடையவர்கள். என்னுடைய குழந்தை போனா பரவாயில்ல, கண்ணன் அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும், யசோத பிள்ளை நல்லா இருக்கட்டும், நந்தகோப மகாராஜா குழந்தை நல்லா இருக்கட்டும் என்று தன் துக்கத்தை மறந்து கண்ணனுக்கு பல்லாண்டு பாடினார்களாம். பிறவியிலேயே சரணாகதி பண்ணினவர்கள் யாதவர்கள். அதனால்தான் இடையர்கள்னு சொல்லுவார். நமசப்தம் எங்க இருக்கு? ஒரு பக்கம் பிரணவம் இருக்கு, மற்றொரு பக்கத்துல நாராயண. இடையில் உள்ள சப்தம் நமசப்தம். நமசப்தத்துக்கு இடை சப்தம் பேரு என்று பெயர். இடையர்கள் என்றால் பிறவியிலேயே நமசப்தத்தை உடையவர்கள், பிறவியிலேயே சரணாகதி பண்ணினவர்கள் அர்த்தம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணாவதார வைபவம் தானே. அப்படிப்பட்ட யாதவர்கள் அந்த யமுனா தேவி கேட்கிறார் பெருமாள்கிட்ட, பிரபு தேவரீரை காப்பாத்துறதுக்காக இத்தனை குழந்தைகள் என்னுடைய மடியில வெட்டி போடப்பட்டு துண்டு துண்டா விழறாள், இவாளை போன ரட்சித்துக் கொள்ளும். அந்த கம்சனுடைய காவலரை வெட்டி போட்டு அந்த பக்கம் போனாலும் இல்லையோ அத்தனை குழந்தைகளையும் பெருமாள் புதுப்பிச்சு அப்படியே கொண்டு அந்தந்த தாயாரிடத்திலே சேர்க்கும்படி யமுனைக்கு அனுகூலம் பண்ணினாராம். தன்னுடைய அடியார்கள், தன்னுடைய பக்தர்கள், தனக்காக தியாகம் பண்ணினவர்களை காப்பாற்றுவதற்கு யமுனாதேவி பண்ண பிரார்த்தனை தான காரணம். அதனாலே தூய பெருநீர் யமுனை அடியார்களை காப்பாற்றுவதில் ஊற்றமுடையவர் யமுனை. யமுனைக்கு நிறைய பெருமை. எங்க போனாலும் யமுனை பெருமை சொல்லாம 30 மாசங்களை சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வைபவம் வந்துடும். அதுபோல திருவாய்ப்பாடி மக்களை கூப்பிடுறான் கண்ணன், யாதவர்களே இங்க வாங்கும், நமக்கெல்லாம் பொழப்பு ஏது, நம்ம எப்படி பிழைக்கிறோம்? எல்லாரும் சொன்னா பாலை வித்து பிழைக்கிறோம், தயிர் வித்து பிழைக்கிறோம், நெய் வித்து பிழைக்கிறோம். சரி, நமக்கு பாலும் தயிரும் நெய்யும் கொடுக்கக்கூடியவை யாவை? எல்லாரும் சொல்ற அந்த பசுமாடுகள் தான் பால் கொடுத்தது. வாங்க குடம் நெருக்கி வள்ளல் பெரும்பசுக்கள், கற்றுக்கறவை, கணங்கள் பலகரந்து ஏற்றகரங்கள், எதிர்பொங்கி மீட்டளிப்பு, மாற்றாதே பால் சுரி வள்ளல் பெரும்பசுக்கள். இந்த பசுக்கள் பால் கொடுக்கிறது. அந்த பாலை நம்ம காய்ச்சறோம், தயிராக்கிறோம், வெண்ணையாக்கிறோம், நெய்யாக்கிறோம், பாலை விற்கிறோம், தயிரை விற்கிறோம், வெண்ணையை விற்கிறோம். அந்த பசுக்கள் கொடுக்கக்கூடிய பாலை விற்று வயிறு வளர்க்கக்கூடிய ஜாதி நம்முடைய ஜாதி. அப்போ நமக்கு யார் சாப்பாடு போடுறா? பசுமாடுகள் தானே. கண்ணன் கேட்டான். எல்லா யாதவர்களும் ஆமா, இந்த கோ சம்ரட்சணம் நம்ம பண்ணல, அந்த கோக்கள் தான் இந்த நம்ம சம்ரட்சிக்கிறது என்று பெருமாள் சொல்ல எல்லோரும் ஒத்துண்டார். சரி, நீங்கள் இந்திரனுக்கு பூஜை பண்றீங்களே, எதுக்கு பண்றீங்க? எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறான். யாதவாளை பார்த்து கேட்கிறான் கண்ணன். எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறான். ஆமா, நம்மளை காப்பாத்துறது பசுக்கள் பால் தருது, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், ஏற்ற கரங்கள், எதிர்பொங்கி மீதளிப்பு, மாற்றாதே பால் செய்யும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த பசுக்கள் பால் பொழிந்தால் தான் நம்முடைய ஜீவிதம், இல்லைன்னா கிடையாது. கண்ணன் கேட்டான், இந்திரனுக்கு எதுக்காக பூஜை பண்றேன்? இந்த பசுக்கள் உங்களை ரட்சிக்கின்றன. சரி, இந்த பசுக்களுக்கு யாரு போஷாக்கு தரா? யாரு தீனி போடுறா? இந்த கோவர்த்தனகிரி மலை சரிவில் உள்ள புற்களை சாப்பிட்டு பசுக்கள் கொழு 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 ஐராவதம் யான மாதிரி இருக்கு. அப்ப பசுக்களை ரட்சிக்கக்கூடியது அந்த கோவர்த்தன மலை. வாஸ்தவம் தானே. கோவர்த்தன மலை செழிப்பா இருக்கு, நிறைய சமவெளிகள் இருக்கு, நிறைய புல்வெளிகள் இருக்கு. அந்த புல்வெளிகள்ல நிறைய புல் முளைச்சிருக்கு. அந்த புற்களை பசுமாடுகள் மேயுது. மேய்வதாலே பசுக்கள் தெம்போடு இருக்கு. அதனால ஏற்றகரங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொறி மல்லர்களாக திகழ்கின்றன. அப்போ அடிப்படை இங்க அந்த கோவர்த்தனகிரி தானே. இந்த இந்திரன் உங்களுக்கு சாப்பாடு போடல, இந்திரன் உங்களுக்கு தொழில் கொடுக்கல, இந்த இந்திரன் உங்களுக்கு ஜீவன உபாயமா இல்லை. இந்த கோவர்த்தனகிரி தான் உங்களுக்கு ஜீவன உபாயம். உண்டா இல்லையான்னு கேட்டான் கண்ணன். எல்லாரும் ஒத்துண்டா. ஆமாம் கண்ணா, இந்த கோவர்த்தனகிரி பர்வதத்தை சுத்தி உள்ள புல்வெளி, மலையில உள்ள மலை சரிவுகள்ல உள்ள புற்களை இந்த பசுமாடுகள் சாப்பிடுறது. அந்த பசுமாடுகள் சாப்பிடுகின்றன. பசுமாடுகள் புஷ்டியா இருக்கு, யானைகள் போல ஐராவதம் மாதிரி திகழ்கின்றன. அந்த பசுமாடுகள் நிறைய பால்
பொழிகின்றன. அந்த பாலை வித்து வயிறு வளர்க்கிறோம். அப்ப நம்மை காப்பாற்றுபவை பசுமாடுகள். இந்த பசுக்களை காப்பாற்றக்கூடிய கோவர்த்தனகிரி, நீ சொன்னது வாஸ்தவம் தான். இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு கண்ணா அப்படின்னு கேட்டார்கள். நீங்கள் இந்திரனுக்கு பூஜை பண்றதை நிறுத்துங்கோ, கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ணுங்க. படையல் போடுவோம். இந்திரனுக்கு படையல் போடுவானா, அதை நிறுத்துங்கோ, கோவர்த்தன கிரிக்கு படையல் போடுவோம்னு சொன்னான். அத்தனை பேரும் என்ன பண்ணா, அவன் வீட்டு நிறைய பிரசாதங்கள் பண்ணா. மலையளவு கோவர்த்தனகிரி மலை எப்படி இருக்கும், அது மாதிரி பெரிய மலைமலையா பிரசாதம், மலைமலையா பட்சணங்கள், மலைமலையா பெரிய பழங்கள், ஒரு பெரிய குளம் மாதிரி வெட்டி, ஒரு குளம் தேன், ஒரு குளம் தயிர், ஒரு குளம் பால், ஒரு குளம் வெண்ணெய், ஒரு குளம் நெய், எங்க பார்த்தாலும் கம கமல் மணக்கு மலைமலையா பிரசாதங்கள், குளம் குளமா தேன், குளம் குளமா பால், குளம் குளமா நெய், எங்க பார்த்தாலும் பழங்கள் பட்சணங்கள். இந்த பிரபு என்ன பண்ணா தெரியுமோ, அந்த கோவர்த்தனகிரி பர்வதத்துக்குள்ள ஆவிர் பிரிச்சான். ஆளு வாயை திறந்தான், அத்தனை பிரசாதத்தை தானே சாப்பிட்டான். எல்லாரும் சந்தோஷம். கோவர்த்தன சாப்பிடுறது, கோவர்த்தனகிரி சாப்பிடுறது, கோவர்த்தனகிரி சாப்பிடுறது சந்தோஷப்பட்டான். இந்திரனுக்கு என்று ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடை மந்திர விதியில் பூசலை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயர் எந்தமோடு இன ஆணிலை தவறாமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தவில் வரையால் மழையை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொன்னார். இந்திரனுக்கு என்று ஆயர்கள் எடுத்த எழில் விழா, மிகப்பெரிய விழா பண்ணுவான இந்திரனுக்கு. அந்த இந்திரனுக்கு பண்ணாதீங்கோ, கோவர்த்தனகிரி பண்ணுவோன்னு சொன்னானோ இல்லையோ, அத்தனை பேர் பிரசாதங்கள் பண்ணா, அத்தனை பேரும் பட்சணங்கள் பண்ணா, அத்தனை பேரும் வீடு வீடா கொண்டு கொற்றா, நிறைய கொற்றா. மலைமலையா பிரசாதங்கள், மலைமலையா பட்சணங்கள், மலைமலையா பழங்கள் திருத்தி வச்சிருக்கா. குளம் குளமா தேன், குளம் குளமா நெய், குளம் குளமா வெண்ணெய், குளம் குளமா எல்லாம் இருக்கு. அத்தனை பதார்த்தங்கள் பாலும் தயிர் நெய்யும் ஆறு பெருமாள் வாயை திறந்து சாப்பிட்டாங்க. அட்டுக்குறி சோற்று பருப்பதமும் கை மாவியும் நெய் அலர்வடங்க பொட்ட துத்தின் மாறி பகை உணர்த்த பெருமா கடல் வண்ணன் பொறுமா கடல் வண்ணன் பொருத்தமரை வட்டத்தடங்கள் மடமான் கண்ணினை வளைவாய் பற்றி கொண்டு குறவகையில் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படிங்கிறார் ஆழ்வார், பெரிய ஆழ்வார். ஆறு கோவர்த்தனைகளுக்குள்ள ஆவிர் வகித்து அத்தனை பிரசாதத்தை தான் ஒருவனே சாப்பிட்டான். உலகமுண்ட பெருவாயன். அவாடா ரொம்ப திருப்தியா இருக்கும். இவா வீட்டு சமையல் நன்னா இருக்கும், அவா வீட்டு சமையல், இங்கிருந்து அங்க போனா அந்த சமையல் நன்னா இருக்கும், அங்கிருந்து அங்க போனா அவா வீட்டு தளிய நன்னா இருக்கும். சரி, எல்லா தளியை எல்லா இடைச்சி அம்மாக்களும் எல்லா கோணார் விட்டு அம்மாக்களும் பண்ணக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு பார்க்கணுமே, மொத்தமா கலந்து சாப்பிட்டு பார்க்கணுமே ஆசைப்பட்டா. இப்படி ஒரு யுக்தி பண்ணா, அத்தனை பேரும் சமையல் பண்ணா போட்டா சாப்பிட்டான் பெருமாள். நேரம் வந்து சாப்பிட்டா ஐயோ என்ன இந்த குழந்தை பூதமா இப்படி சாப்பிடுறதுன்னு கண்ணு வச்சுடுவாராம். அதனால கோவர்த்தன மலைக்கு நீங்கள் படையல் போடுங்கோ என்று சொல்லி கோவர்த்தனை மலைக்குள் ஆவிர்வவிச்சு தானே உண்டு உகந்தான் எம்பெருமான். இந்திரன் கோபம் வந்துடுத்து, ஏண்டா எனக்கு பண்ற பூஜையை விட்டு விட்டு மலைக்கா பூஜை பண்றேன், மலை ஒரு கல்லு தானே, அந்த கல்லா உங்களை காப்பாற்ற போறது என்று சொல்லி கல்மழை பொழிந்தான். கோவர்த்தன மலைகள் கல்லு தானே, பெருசா இருந்தா பாறை, இவ்வளவு பெருசா இருந்தா கல்லு, ரொம்ப சின்னதா இருந்தா சின்ன கல்லு, ரொம்ப பொடியா இருந்தா பொடிக்கல்லு, நெய்சா இருந்தா மண்ணு மணலாயிடுது. எந்த கல்லிற்கு நீங்கள் பூஜை போட்டீர்களோ எனக்கு போடுவதை நிறுத்தி ஒரு கல்லுக்கு கௌரவம் கொடுத்தேடோ இந்த கல்லாலே உங்களை அடிக்கிறேன் என்று சொல்லி கல்மழை பொழிந்தான். எல்லா மழை பொழியறது, கல்மழை பொழியறது, கல்மழை பொழியறது. கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும் கடிபொழிசூர் கடபுரத்தன் கனியே என்னும் என்று ஆழ்வார் பாடுறார். கல்மாறி பொழியறது. தேவர்கள் எப்படி கஷ்டப்பட்டா அசுரர்கள்ட்ட, அதை விட பெரிய கஷ்டம் இந்த இந்திரனுடைய கல்மழை. இந்திரன் பொழிந்த கல்மாரியாலே துக்கப்பட்டவர்களான யாருகள் கண்ணா கண்ணான் கதறா. பசுக்கள் மேல அடி விழருது, கன்றுகள் மேல அடி விழருது, பறவைகள் மேல அடி விழருது, கோபிகைகள் கோபாலகர்கள் எல்லாருமே கல்லு விழருது, கல்லு விழருது. எல்லாரும் கண்ணா கண்ணான்னு கத்தரா. பெருமாள் பார்த்தான், சரி இந்த தேவேந்திரன் பண்ண வேலைன்னு தெரிஞ்சின்றான், கவலைப்படாதீங்கோ நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன் என்று சொல்லி அந்த கோவர்த்தனகிரியை கொடையா பிடிச்சான். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. இதுல பெரியாழ்வார் ரொம்ப ரசனையா சொல்றார். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. எந்த கல்லை வச்சு இந்த யாதவர்கள் நீ அடிக்கிறியோ, எந்த கல்லை வச்சு இந்த கோபாலகர்கள் நீ ஹிம்சம் பண்றியோ, எந்த கல்லால இந்த கோபிகைகளுக்கு துன்பம் விளைவிக்கிறியோ, எந்த கல்லால பசுக்களையும் பசுங்கன்றுகளையும் சகல ஜீவாத்மாக்களுக்கு நீ கெடுதல் பண்றியோ, அந்த கல்லால் இவர்களை ரட்சிப்பேன் என்று பகவான் கல்லால் ஆன மலையை தூக்கினான். தன் சுண்டி விரலால தூக்கி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. இந்த இடத்துல குணத்தை பாடினார், கைய பாடல. என்ன காரணம் தெரியுமா? இந்த இந்திரனுக்காகத்தான பெருமாள் குட்டியா வாமனனா வந்து
மகாபலி ஒரு அசுரன்ட்ட போய் தன்னுடைய மண்ணு, தன்னுடைய பூமி, தன்னுடைய சொந்த சொத்து, தன்னுடைய சொத்தை தானம் கேட்டானே. என்னுடைய தன்னுடைய உருவம் கூட யாரும் தெரிஞ்சு கொள்ளாதபடி என்னுடைய பாதத்தால் யானப்ப மூவடிமன் மன்னா தருகன் யாசிச்சானே. ஆக இந்திரனுடைய பதவியை காப்பாற்றி கொடுப்பதற்காக இந்த எம்பெருமான் வாமனனாய் பிறந்து மகாபலியிடத்திலே போய் திருவிக்கிரமனாய் வளர்ந்து 3 அடி மண் கேட்டு அந்த மகாபலியை இந்திர பதவிக்கு வராமல் தள்ளிவிட்டு இந்திரன் பதவியை காப்பாற்றி கொடுத்தார். ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாம்? பல்லாண்டு பாடலையே, பெருமாளே என்னுடைய சொத்தை காப்பாற்றி கொடுத்தீரே, என் பதவியை காப்பாற்றி கொடுத்தீரே, ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாமா? சொல்லலையா தேவேந்திரன்? அப்படிப்பட்ட தேவேந்திரன் சதா சர்வ காலமும் கிருஷ்ணனுக்காகவே பிறந்து வாழக்கூடிய தியாகமே வடிவானவர்களான திருவாய்ப்பாடி மக்களுக்கு இடையூறு பண்ணினார். நன்றி மறந்து இடையூறு பண்ணானா பெருமாள். இந்திரன் நினைச்சா ஒரு க்ஷணத்துல வதச்சிருக்கலாம், இந்திரனை சங்காரம் பண்ணிருக்கலாம். அதை பண்ணல. போனா போறான்னு மன்னிச்சு விட்டு அந்த எந்த கல்லால் அடித்தானோ அந்த கல்லால் ஆன மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி மன்னிக்க கூடிய குணத்தோடு இந்த திருவாய்ப்பாடி கோபாலகர்களையும் கோபிகைகளையும் அத்துணை பசுக்களையும் கோ கூட்டங்களையும் சகல ஜீவாத்மாக்களையும் ரட்சித்தானாம். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. பெரியாழ்வார் விசேஷம் தெரிஞ்சவர், விவேகம் தெரிஞ்சவர், சாஸ்திரம் தெரிஞ்சவர். பாகவத புராணத்தை பெருமாள் சுண்டுவரால் தூக்கினார் இருக்கு, அப்படித்தான் தூக்கினார். பெரியாழ்வார் தாய்ப்பாசம் மிகுந்தவர், சுண்டுவரால் தூக்கினார். பாடப்பு பெரியாழ்வாருக்கு ஐயோ கண்ணன் சின்ன குழந்தையாச்சு, சின்ன குழந்தையோட இந்த விரல் பிஞ்சு விரல், இந்த கை பிஞ்சு பட்டு கை, சின்ன கை, தாமரை இதழ் போன்ற சின்ன கையாச்சு, குஞ்சு கை, அதுல பிஞ்சு விரல், இந்த பிஞ்சு விரலாலே அந்த மலையை தூக்கி அந்த விரலுக்கு வலிக்குமே என்று பெரியாழ்வாருக்கு வலி வந்து கொடுத்தார். பெரியாழ்வார் மனசு வலிக்க ஆரம்பிச்சு. இல்ல சுண்டு வரலால தூக்கல்ல, சுண்டு வரலால தூக்கல்ல, படங்கள் படமுடை பாம்பரையன் பல பூமியை தாங்கி கிடப்பும் போல் தடம் கை விரல் 5 மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான். சுண்டு வரலால் தூக்கல்ல, தடம் கை தடாகம் பெரிய தடக்கை, அந்த தடம் கை 5 மலர வைத்தல விரிச்சு. பாரம் தூக்குறா இப்படி தூக்க மாட்டான், கையை விரிச்சு தூக்குவாள், தோல்ல பாரம் தூக்குறா, பெரிய பாரத்தை கையால தூக்குவது இப்படி தூக்க மாட்டான். தடம் கை விரல் 5, இந்த விரல்களை மலர வச்சு தூக்குவாளாம். தடம் கை விரல் 5 மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அப்படி தூக்கினார் அப்படின்னு பெரியாழ்வார் பொய் சொல்றார். ஏன் பொய் சொன்னார்? ஐயோ குழந்தையாச்சே கண்ணன், அந்த பிஞ்சு கை அந்த குஞ்சு விரல் வலிக்குமேன்னு இவர் மனசு வலிச்சுதான். ஐயோ சுண்டு விரலால தூக்கினான் சொல்லும் போதே பெரியாழ்வார் மனசு வலிக்கிறது. அதனால்தான் பொங்கும் பரிவாரே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றால் பெரியாழ்வார் என்பது பரிவு பக்தி கிடையாது, பாசம். பொங்கும் பரிவாரே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றால் பெரியாழ்வார் என்பது பரிவுதான் அவர் பெரியாழ்வார் ஆக்கிறது. பெரியாழ்வாருக்கு முன்பு அவதரித்தவர்கள் முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் சமகாலத்தவர் திருவசி ஆழ்வார், பேயாழ்வாராலே ஆட்கொள்ளப்பட்டவர் திருவசி ஆழ்வார், அவா காலத்துக்கு பின்பு அவதரித்தவர் பெரியாழ்வார், நம்மாழ்வாருக்கு பின்பு அவதரித்தவர் பெரியாழ்வார். இருந்தாலும் அவர் பெரியாழ்வார் ஏன் பேரும் தெரியுமோ? மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானெண்ணி பொங்கும் பரிவாரே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றால் பெரியாழ்வார் என்னும் பெயர். மாமுனிகள் மாதிரி ஸ்பஷ்டமா விவரிக்கிறவங்க யாரும் கிடையாது. ஏன்னா எம்பெருமானாருடைய அபராவதான் சுவாமி ராமானுஜரை மறு அவதாரம் மணவாள மாமுனிகள் ஆதியிலே அடவரசை அழைத்து அலங்கர் அவனியிலே 200 ஆண்டு இருந்து 200 வருஷம் தனக்கு ஆச்சாரியனாய் இருக்கிறவர் பெரிய பெருமாள் கேட்டிருந்தார். 120 வருஷம் எம்பெருமானாரா ராமானுஜராக இடையாழ்வாராக உடையவனாக எழுந்தருளி இருந்தார். எஞ்சிய வருஷங்களுக்கு மணவாள மாமுனிகளாக அவதரித்தார் சுவாமி ராமானுஜர். மணவாள மாமுனிகளை பகைச்சென்றா அவ ராமானுஜரை பகைச்சென்ற மாதிரி ஸ்ரீசேலேச தயாபாத்திரம்ங்கிற பெரிய ரெங்கநாத பெருமாள் மணவாள மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முன்கிற தனியனா அருளி செய்தார். ரெங்கநாத பெருமாள் தான் பிரதம சிஷ்யர். 107 திருப்பதிகள் இருக்கு. பாதாதி கேசபரியந்தம் மனுஷாளுக்கு 9 அங்கம், ஒரு அங்கத்திற்கு 12 உபாங்கங்கள், 12 × 9 108. அதுபோல பகவான் ஸ்ரீமன் நாராயண் பரவாசுதேவனுக்கு பாதாதி கேசபரியந்தம் 108 அங்கங்கள், ஓரோரு அங்கமும் ஒரு திவிதேசம். 2 பாதகமரங்கள் வானமாமலை திருக்குறுங்குடி என்பதான 2 திவிதேசங்கள். திருவயிற்று பகுதி திருக்குழந்தை என்னும் திவிதேசம். வலது மார்பு திருமாலின் சோலை, இடது மார்பு திருமலை, வலது புஜம் ஆழ்வார் திருநகிரி, இடது புஜம் திருவாரி திருநகரி, கழித்து போய் தொண்டைநாட்டு திருப்பதி, முகபாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர், சிரசு திருக்கோவிச்சூர்,
ஹிருதயம் ஸ்ரீரங்கம். ஹிருதயம் ஸ்ரீரங்கம். அதனாலதான் ராத்திரி சயனத்துக்கு அத்தனை பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லுவான். தூங்கும் போது கைகள் ஓய்வெடுத்துக் கொள்கின்றன, கால்கள் ஓய்வெடுத்துக் கொள்கின்றன, கண்கள் ஓய்வெடுத்துக் கொள்கின்றன, வாய் ஓய்வெடுத்துக்கிறது, காது ஓய்வெடுத்துக்கிறது. ராத்திரி தூக்கத்துல புலம்பரவா இருப்பா, அதெல்லாம் வாய் ஓய்வெடுத்துக்கலே. அவர் ஏதோ தூக்கத்துல பேசுறாருன்னா வியாதி. தூக்கத்துல சில பேர் நடப்பா, அது வியாதி. தூக்கத்திலே ஹிருதயத்தை தவிர அத்தனை அவயவங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அதுபோல ஹிருதயம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு ஓய்வு கிடையாது. எல்லா பெருமாளும் அங்கு வருவா. திருப்பி காலம்பர அவா சன்னதிக்கு போயிடும். சகல திவ்ய கஷேத்திரங்களுக்கும் ஹிருதய பாகம் ஸ்ரீரங்கம். ஹிருதயத்துல என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் மத்தவா சொல்லணும். மனசு ஒண்ணு நினைச்சு வாய் ஒண்ணு சொன்னா அது பித்தநாட்டம்னு பேரு. ஹிருதயம் என்ன சொல்றது? ஸ்ரீரங்கம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்பிஜாமாதரம் முனி. இது ரங்கநாத பெருமான் மணவாள மாமனிகளை ஆசிரியத்து ஆச்சாரியனாக ஏற்று ரங்கநாத பெருமான் அருளி செய்த ஒரு தனியன். இதைத்தான் சகல திவ்ய கஷேத்திரங்களிலும் சகல ஸ்ரீ வைஷ்ணவர் திருமாளிகைகளிலேயும் அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டியது நியதி பண்ணி வச்சார் பெரிய பெருமான் ரங்கநாதன். அதை ஆமோதிச்சு அங்கீகாரம் பண்ணினவர் திருமாலின் சோலை அழகர். திருமாலின் சோலை அழகர். ஒரு காலத்துல அத்தனை திவ்யதேசங்களும் மாமனிகள் சம்பிரதாயம் ராமானு சம்பிரதாயமா தான் இருந்தது. எம்பெருமானார் தரிசனம் உண்டுதான் தரிசனம். இப்ப புதுசு புதுசா தரிசனம் வச்சுக்கிறான். பணம் காசு இருக்கு, பதவி இருக்கு, மனுஷால் இருக்கா, எந்த தரிசனம் வேணாலும் வச்சுக்கிறான். ராமானுஜ தரிசனம் ஒண்ணுதான் தரிசனம். ரங்கநாதன் சொன்ன வார்த்தை தான் வார்த்தை. மத்தவா அவாவா இஷ்டத்துக்கு எத்தனையோ தயாபாத்திரம் சொல்லலாம், அது பெருமாள் ஏத்துக்க மாட்டார். ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணலாம். திவ்ய கஷேத்திரங்கள் பல ஆக்கிரமிக்கப்பட்டன. ஆதியில அத்தனை திவ்ய தேசங்களும் தென்னாச்சாரி சம்பிரதாயமா தான் இருந்தது. ஏன்னா ரங்கநாதருடைய தர்மம் தான் எங்க பார்த்தார். ஆக ரங்கநாதருக்கு விரோதமா உள்ளவா வைஷ்ணவர்கள் கிடையாது, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிடையாது. நீ பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பதவி இருக்கலாம், பகட்டு இருக்கலாம், 1000 பேர் பின்னாடி வரலாம், அதிகாரிகள் பின்னாடி வரலாம். ஆனால் ரங்கநாதன் தான், ராமானுஜர் தான், ராமானுஜர் தான் மணவாள மாமனிகள். அதுல மாற்றம் கிடையாது. மனசை தொட்டு பார்க்கணும். ரங்கநாதன் சொன்ன வார்த்தை தான் வார்த்தை. அப்படி பெரியாழ்வார் மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானங்கி பொங்கும் பரிவாரை வெள்ளிபுத்தோர் பட்டவிழார் பெற்றால் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரியாழ்வார் பேர் ஏன் கிடைச்சது? பரிவார கிடைச்சது. சாதாரண பரிவு கிடையாது, பொங்கும் பரிவு. பெருமாளுடைய சுண்டிவரல் வலிக்குமே. எப்பவோ கிருஷ்ணாவதாரம் நடந்தது, அவன் சர்வேஸ்வரன்கிறது புத்தி போயிடுத்து பெரியாழ்வாருக்கு. கிருஷ்ணாவதாரம் எப்போ நடந்ததுங்கிற ஞானம் போயிடுச்சு. ஐயோ அந்த குழந்தைக்கு வலிக்குமே என்று படங்கள் பலவுமுடை பாம்பரை படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடம் கை வீரர் 5 மலர வைத்து தாமோதரன் தாங்க தடவைதான் 5 விரலால தூக்கினார் அப்படிங்கிற 2 இடத்த பிரமாணம் பண்றார் பெரியாழ்வார். வார்த்தை தான் வார்த்தை. அப்போ பெருமாள் நினைச்சா தேவேந்திரனை அழிச்சிருக்கலாம், சம்ஹாரம் பண்ணிருக்கலாம். ஏண்டா என் பக்தாளுக்கு நீ இடைஞ்சலா பண்ற, ஹிம்சை பண்றியா, கெடுதல் பண்றியா, உன்னை என்ன பண்றேன் பார் என்று பெருமாள் சக்கரத்தால் தலையை கொய்து இருக்கலாம். அது போனா போறதுன்னு விட்டுட்டார். போறான்னு விட்டுட்டார். குன்று குடையா எடுத்தாய் குணம் போச்சு. என்னுடைய குணம் ரட்சகத்துவம் என்ற ரட்சகத்துவம் என்ற குணமே மேலோங்கும்படி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கும் நீ கையில் வேல் போற்றி. பெருமாள் வேல் உண்டு. வேல்ங்கிறது மற்ற தேவதைகள் ஆயுதம்னு சொல்லுவா. பெருமாளுக்கு ஷோடச ஆயுதங்கள். மூலம்பா நாரசிம்மம் ஷோடச ஆயுதம் சுதர்சன ஆழ்வாருக்கு 16 திருக்கரங்கள் 16 விதமான ஆயுதங்கள். அந்த வேல் என்பது பெருமாளுடைய ஆயுதம் தான். யாதவர்களுக்குன்னு சில திருவாபரணங்கள் நகைகள் உண்டு. யாதவர்களுக்கு குலத்தொழில் பசுமைத்தல், கோ சம்ரட்சணம் பண்ணுதல். கோ என்றால் பூமி. யாதவர்கள் கோ சம்ரட்சணம் பண்ணினால் பூமியை காப்பாற்றினார்கள். கோ என்றால் வேதம், கோ என்றால் தர்மம், கோ என்றால் பசுமாடி. எத்தனை அர்த்தங்கள் இருக்கேன். ஒரு காலத்து அப்படித்தான் இருந்திருக்கா. வாழலாம் தர்மத்தை காப்பாற்றிருக்கா. அதனாலதான் பகவான் அந்த குலத்துல பிறந்தார். யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு கொண்டாடும்படி பகவான் பிறந்தானா பண்ணின கோ சம்ரட்சணம் தான் காரணம். கோ சம்ரட்சணம் பண்ணியிருக்கா, பூ சம்ரட்சணம் பண்ணியிருக்கா, தர்ம சம்ரட்சணம் பண்ணியிருக்கான்னு தெரியாது பழைய நாட்கள்ல. இப்ப தேவதாந்தர் சம்பந்தங்கள் ஜாஸ்தி வந்துடுத்து. அவா பேர்ல குத்தம் கிடையாது. அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடியவா சரியானபடி எடுத்து சொல்லலன்னு தோன்ற.
அத்தனை பேரும் பரிபூர்ணமான வைஷ்ணவர்களா இருந்திருக்கா. நாடார்கள் அத்தனை பேரும் வைஷ்ணவர்களா இருந்திருக்கா. நம்மாழ்வார பெற்றுக் கொடுத்த ஜாதியாட்சி காரிமாறன் உதயநங்கைங்கிற நாடார் தம்பதிகளுக்கு சாட்சாத் திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாரா பிறந்தார். பிரான்னா பெருமாள், பிராட்டியா தாயார். நம்மாழ்வாருக்கு குறுங்குடி பிரான்னு பேருண்டு. பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்றார் சாட்சாத் திருக்குறுங்குடி நம்பி. பரமேஸ்வரன் கேட்கிறார், பிரபு கலி பிறக்க போறதே, கலியுகத்தில் ஜனங்களா கஷ்டப்படுவாரே, கலியுகத்தில் பாமர ஜனங்களுக்கு உஜ்ஜீவிக்க வழி உண்டா என்று கேட்க, கவலைப்படாதே மகேஸ்வரனாரே, கவலைப்படாதேயும் நானே திவ்யசூரியாய் பிறப்பேன். சாட்சாத் திருக்குறுங்குடி நம்பியின் அவதாரம் திருக்குறுகூர், திருக்குறுகை பிரான். பிரான்னா பெருமாள். நம்மாழ்வாருக்கு திருக்குறுகை பிரான், குறுங்குடி பிரான் ஒரு பேர் உண்டு. குறுங்குடி பெருமாளே நம்மாழ்வார் பிறந்தார். காரிமாறன் உதயநங்கைங்கிற நாடார் தம்பதிகள், ராஜ தம்பதிகள் ராஜ்யம் என்றார். அவள் குலதெய்வம் அழகர். எம்மனாயன் குலதெய்வமே, என்னுடைய நாளிகனே, நீ உடையனாய் பெற்றனன்மை இவ்வுலகில் யார் வருவான்னு சொன்னார் பெரியாழ்வார். குலதெய்வம் அழகர், திருமாலின் சோலை அழகர். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மறந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அழகுதோ பாடுறாரு நம்மாழ்வார். அப்படிப்பட்ட குலதெய்வம் அழகர். அழகத்தை போய் கேட்கிறா, எங்களுக்கு வம்சம் இல்லை, குழந்தை இல்லை, இந்த தேசத்தை ஆட்சி பண்ணணும், ஒரு வம்சம் வேணும், குலம் விளங்கும் பெருமாள் பேர் அழகர். திருக்கோஷ்டீரம் பெருமான் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் மாதவன் பேர். திருக்கோஷ்டீரம் பெருமானுக்கும் திருமாலின் சோழ அழகருக்கும் 2 பட்ட பேர் உண்டு. திருக்கோட்டூர் பெருமாளுக்கு சந்திரக்கலை, திருமாலின் சோழ அழகர சூரிய கலைன்னு சொல்லுவார். சந்திரக்கலை சூரியக்கலை. திருக்கோட்டூர் பெருமான் சந்திரன் மாதிரி இருப்பார். எங்கள் மீது எம்பிரான் இமையோர் நாயகன் ஏற்று அடியவர் தங்கள் தம்மனத்து பிரியாத அருள் புரிவான். சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருப்பான், வெள்ளையா இருப்பான். ஒரு நாள் வெண்மை கலந்த பச்சையா இருப்பான், ஒரு நாள் பச்சை கலந்த சிவப்பா இருப்பான், ஒரு நாள் நீலம் கலந்த கருப்பா இருப்பான். முகத்தின் அழகு மாறிண்டே, திருமுக ரட்சணமான். வேற எந்த திவ்ய தேசத்திலும் சேவிக்க முடியாத ஒரு ரகசியத்தை அடியன் சொல்றேன். திருக்கோட்டூர் பெருமான் திருமுக மண்டலம் அடிக்கடி மாறும், அடிக்கடி மாறும். திருமுக மண்டலம் மட்டும் கிடையாது, பெருமாள் கலர் மாறும், பெருமாளுடைய வர்ணம் மாறும். திருக்கோட்டூர் பெருமான் சந்திரக்கலை, திருமாலின் சோழ அழகர் சூரிய கலைன்னு சொல்லுவார். 2 பேருக்கு குலம் விளங்கும் பெருமான் பேர். வம்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் குலம் விளங்கும் பெருமான் பேர். குலத்தை வம்சம் அபிவிருத்தி பண்றான், கோத்திர அபிவிருத்தி பண்ணக்கூடிய பெருமான். வம்சம் இல்லையா, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையா, கவலைப்படாதீங்க. திருமாலின் சோழ அழகரின் திருக்கோட்டூர் பெருமானை செய்வி. பெருமாளை சுவார்த்தமா பிரார்த்திக்கப்படாது, சுயநலத்துக்காக பிரார்த்தனை பண்ணப்படாது. பிரபு பரம்பரையா தேவருக்கு அடிமை பண்ணணும், பக்தாளுக்கு அடிமை பண்ணணும், பாரம்பரிய தர்மத்தை காப்பாற்றணும், ஒரு வம்சத்தை கொடு, அழகரை செய்வீங்க, திருக்கோட்டூர் பெருமாளை செய்வீங்க, பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அதன்படி காரிமாறன் உதயநங்கைங்கிற ராஜ தம்பதிகள் திருமாலின் அழகரை போய் சேவிக்கிறார். அழகர் சொன்னார், ராஜா கவலைப்படாதே, திருக்குறுங்குடின்னு வாமன கஷேத்திரம், அந்த வாமன கஷேத்திரத்தை போய் தபசு பண்ணுங்க. அந்த பூர்ணா நதி நம்பியாருன்னு சொல்லுவான். அந்த பூர்ணா நதி கரண சுந்தர பரிபூர்ண சுவாமியா இருக்கேன், அங்க போய் தபசு பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது கிடைக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றார். அதுபோல பாண்டிய ராஜாக்களின் குலதெய்வம் அழகர். பாண்டிய மன்னன் திருவிக்கிரம பாண்டியன்னு பேரு. அவன் அழகரிடத்திலே பிரார்த்திக்கிறான், எனக்கு குழந்தை கிடையாது சுவாமி, சந்தான பிராப்தம் கொடு. அழகர் சொன்னார், திருப்புல்லானின்னு ஒரு விதேசம் இருக்கு, புல்லாரண்ய கஷேத்திரம். காவார் மடப்பண்ணி அன்னில் அடிவுடன் ஏவாய் நூடையங்கி மெக்கை கொடிதாலோ பூவார் மடங்கவன் புல்லாரி கைதொழுதேன்னு திருமங்கை ஆழ்வானாரே காட்டி கொடுக்கப்பட்ட விதேசம். நீ அங்க போய் தபசு பண்ணு போ. பெருமாள் அங்க போய் இங்க போய் அனுப்புவார். அழகர் அழகர் தான் திருப்புல்லானி பெருமாள். திருப்புல்லானி பெருமாள் தான் வானமாமலை பெருமாள். வானமாமலை பெருமாள் தான் திருப்பூர் நம்பி. இவர் வேற கிடையாது, அவர் வேற கிடையாது. ஒரு இடத்திலே ஒரு பெரிய எஜமானருக்கு 10 ஆபீஸ் இருக்கு. உள்ள சேர்மனா இருப்பார், உள்ள மேனேஜிங் டைரக்டரா இருப்பார், உள்ள டைரக்டரா இருப்பார், ஒரு இடத்துல பினான்ஸ் டைரக்டரா இருப்பார். அதுபோல அங்கங்கே ஒன்னொன்னு கொடுப்பார். ரங்கநாதன் தான் அழகர், திருவேங்கடமுடையான் தான் ரங்கநாதன். அதுபோல திருவிக்கிரம பாண்டியன் திருப்புலானி போய் சேவிக்கிறான். பெருமாள் அனுகிரகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது, ஸ்ரீவல்லபன் பேர் வைக்கிறான். அந்த ஸ்ரீவல்லபன் தான் செல்வனுடைய சிஷ்யனாயிருந்தான். அவன் தான் பெரியாழ்வார் இடத்திலே சரணாகதி பண்றான். பரத்து நிர்ணயம் பண்ணுவதற்கு பொற்களை கட்டி வச்சான். பொற்களை அமைத்தவன் ஸ்ரீவல்லபதேவ பாண்டியன். பாண்டியன் கொண்டாடப்பட்டதுகிறான். நந்தானன் ஈண்டி சென்று விடுத்தோதன்னு சொல்றமே, அந்த பாண்டியன் ஸ்ரீவல்லபதேவ பாண்டியன். அழகருடைய அனுகிரகத்தாலே திருப்புல்லானி பெருமாள் திவ்ய கடாட்சத்தோடு பிறந்தவன். அதுபோல காரிமாறன் உதயநங்கைக்கு ராஜ தம்பதிகளை திருமாலின் சோலை அழகர், தன் குலதெய்வமான அழகர்
திருக்குறுங்குடி போய் சொல்றா. திருக்குறுங்குடி அங்க போய் அந்த தம்பதிகள் 1 வருஷ காலம் இருக்கா. அழகிய நம்பி, சுந்தர பரிபூர்ண அழகிய நம்பினா அழகிய நம்பிதான். பேராணி குறுங்குடி எம்பெருமானேங்கிறாரே ஆழ்வார். அக்கும் புரியின் அழகுமுடையார் அவர் ஒரு பக்கம் நிற்க நின்ற பண்பரூர் போலும் தக்க மரத்தின் தாழ் சிலையே தாய்வாய் கொட்டின் பிள்ளை வெள்ளிரவனும் குறுங்குடியேங்கிறார். குறுங்குடி திருக்குறுங்குடி திவ்ய தேசமே அழகு, பெருமாள் அழகு, மலை வனப்பு அழகு, நம்பியாறு அழகு, அங்குள்ள சன்னதி அழகு. அப்படிப்பட்ட திவ்ய கஷேத்திரம் வாமன கஷேத்திரம். குறுங்குடிக்கு வைகுந்தம் கூப்பிடு தூரம்னு சொல்லுவார். திருக்குறுங்குடி பெருமாளே காரிமாறு உதயநந்திக்கு அனுகிரகம் பண்ணி தாமே தம்முடைய ஒரு சக்தியை உமக்கு பிள்ளையாய் பிறக்கும் சொல்ல திருக்குறுங்குடி பெருமாளே குறுங்குடி பிரான் நம்மாழ்வாரா பிறக்கிறார். இத பரமேஸ்வரன் சொல்றார். கவலைப்படாதே பரமேஸ்வரா, கவலைப்படாதே, கலி பிறக்க போறது. நாமே திவ்ய சூரியாய் பிறப்போம். அதோடு மட்டுமல்ல, சகல புவனங்களையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு ஜெகதாச்சாரியர் அவதரிப்பார். அவரை லோகத்திற்கு காட்டுவதற்காக நாமே ஆச்சாரிய அவதாரம் பண்ணுவோம்னு சொன்னார். திருக்குறுங்குடி நம்பி பரமேஸ்வரன் உபதேசம் என்றார். பரமேஸ்வரன் சனக சனந்த சனாதன சனத்வார்கள் 4 சனகாதி 4 உபதேசம் பண்றார். கஷேத்திர புராணம் சொல்றது. அப்ப திருக்குறுங்குடி நம்பிதான் திருக்குறுகூர் நம்பியா பிறந்தார். திருக்குறுகூர் நம்பிதான் எம்பெருமானாரை உலகத்திற்கு காட்டக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பியா பிறந்தார். திருக்கோட்டியூர் நம்பிக்கு இயற்பெயர் திருக்குறுகை பிரான். திருக்குறுகைனா நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூர், பிரான்னா பெருமாள். ஆழ்வார் திருநெல்வேலி பெருமாள் யாரு? நம்மாழ்வார் தானே. நம்மாழ்வாருக்கு குறுங்குடி பிரான் பேரு. திருக்குறுங்குடி பெருமாளே நம்மாழ்வாரா பிறந்தார். நம்மாழ்வாரே திருக்கோட்டியூர் நம்பியா பிறந்தார். அதனால திருக்கோட்டியூர் நம்பி வாழி திருநாமத்திலே உரி நறுனை உண்டு உகந்த ஒருவனே அவதரித்தான், ஒருவன் போல் அவதரித்தான் சொல்லுவான். உரி நறுனை உண்டு உகந்த ஒருவன் யாரு? கிருஷ்ணாவதாரம் தானே, கண்ணன் தானே. திருக்குறுங்குடி நம்பிதான கண்ணன். இது அவதார ரகசியம், பல ரகசியங்கள் இல்லைன்னா எம்பெருமானார் ராமானுஜர் 18 தர வரச்சொல்லி திருவரங்கத்தில் நடக்கும்படி பண்ணி அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும் போது கூட மற்றொருவருக்கும் சொல்லாதே கொள்கை பிரமாணமாகிட்டு சொல்லி மறுநாள் காலம் எம்பெருமானார் சொன்ன உடனே அவருடைய அப்பவும் ஒரு சோதனை பண்ணி கடைசியா வாரீர் எம்பெருமானாரே என்று இந்த உலகத்திலே அத்துணை பேருக்கும் இந்த ராமானுஜ தரிசனத்தை காட்டி கொடுத்த ஆச்சாரியர் சாட்சாத் திருக்கோட்டிலிருந்து மனுஷியாவதாரம் அன்னு பகவத் அவதாரம், திவ்யசூரிய அவதாரம். அதுபோல பெருமாளுக்கு 16 ஆயுதங்கள். நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறிகொள்வார். முதல் பாசுரம் சொல்றார் திருப்பாவே. கூர்வேல் கொடுந்தொழிலன் யாதவர்களுக்கு வேல் குல ஆயுதம் வேல், குலத்தொழில் கோ சம்ரட்சணம், குல ஆயுதம் வேல். கூர்வேல் கொடுந்தொழில் என்று சொல்றார். கூர்வேல் கொடுந்தொழில். ஒரு பக்தர் வந்தார், ஒரு பாமரன், அவருக்கு வேலாயுதம்னு பேரு. தூத்துக்குடியை சேர்ந்தவர், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு 30-35 வருஷங்களுக்கு முன்பு வானமாமலை ஜிஆர் சுவாமி திருவடிகளை ஆசிரியிச்சார். அவருக்கு வேலாயுதம்னு பேரு. அப்போ வேலாயுதம் சமாசிரணம் ஆச்சு, வேலாயுத ராமானுஜ தாசர் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சார். அடியன் கூட சுவாமிகிட்ட விண்ணப்பிச்சேன், இவர் வேலாயுத தேவதாந்தரம் பேர் வச்சுட்டு இருக்காரு, பேரை மாத்தலாமே. சுவாமி சொன்னார். யார் சொன்னா? கூர்வேல் கொடுந்தொழில் வேலை ஆயுதமாக உடையவன் நந்தகோபன். நின் கையில் வேல் போற்றி, வேலை ஆயுதமாக உடையவன் எதுகுலத்திலே பிறந்த கண்ணன். அந்த கண்ணனுடைய ஆயுதம் வேல். அதனால வேலாயுத ராமானுஜதாசன் என்று அவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள். நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். இன்று யாம் வந்தோம் என்று உன்னை தேடி வந்தோம். எதற்காக வந்தோம்? உம்மிடத்திலே பறை கொள்வதற்காக வந்தோம். பறை என்று ஒரு பொருளை பெற்றுக் கொள்வதற்காக வந்தோம் என்று பிரார்த்தித்தார்கள். கண்ணனும் பெருமான் இவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ஆனந்தமாக உங்களுக்கு நான் செய்ய வேண்டுவது யாது, நீங்கள் எதை கேட்டால் செய்கிறேன் என்று சொல்ல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கரிக்கிறாராகி தான் தீங்கிறன் இந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில். இப்பதான் சொல்ல போறா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி தாயார் என்ற ஒருத்திக்கு மகனாய் பிறந்து அந்த இரவிலே
சிம்ம மாசம் ஆவணி மாசத்திலே கிருஷ்ணபட்சத்திலே கருமையான அஷ்டமியிலே நள்ளிரவிலே அவதரித்தார். எதற்கு பெருமாள் நள்ளிரவிலே அதுவும் கிருஷ்ணபட்சத்தில் அவதரிச்சான்னா மற்றவருடைய அஜ்ஞானமாக இவருடைய போக்குவதற்காக ஞான பிரகாசமான இந்த பெருமாள் அவதாரம் பண்ணாரா. எல்லோருக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பதற்காக அவதாரம் பண்ணானா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒளிந்து வளர கிடையாது, ஒளித்து வளர பெருக்கிறாராகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வைத்து நெருப்பண்ண நின்ன நெடுமாறே. எம்பெருமானுக்கு அனுகூலர்களிடத்திலே அவன் அனுகூலமாக நடந்து கொள்வான். எம்பெருமான விரோதிகளாக பார்ப்பார்களே ஆனால் இவன் பரம விரோதியாக இருப்பானாம். நெருப்பண்ண நின்ன நெடுமாறே, உன்னை அறுத்திட்டு வந்தோம், உன்னை தேடி வந்தோமே. மார்கழி நோன்பு என்ற ஒரு காரணத்தை கொண்டு உன்னை தேடி வந்தோம். எதற்காக வந்தோம் தெரியுமா? திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து உன்னை காணாத உன்னை பார்க்காத காரணத்தினாலே உடல் மெலிந்து உள்ளம் சோர்ந்து வருத்தமுற்றிருக்கிறோம். எங்கள் வருத்தம் தீரும்படி திருத்தக்க செல்வமும் சேவகமும். திரு என்றால் தாயார், திருவுக்கும் திருவாகிய செல்வன் சர்வேஸ்வரனான எம்பெருமான். தாயாருக்கு ஒப்பான செல்வம், தாயாருக்கு ஒப்பான செல்வம் உண்டா? எம்பெருமான் தான் தாயாருக்கு ஒப்பானவன். பெருமாளுக்கு ஒப்பான செல்வம் உண்டா? உண்டு. பாகவதான்னா பெருமாளுக்கு ஒப்பானவன். பெருமாளுக்கு ஒப்ப தாயாருக்கு ஒப்பு பெருமாள், பெருமாளுக்கு ஒப்பானவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்போ திருத்தக்க செல்வம் உன் தாயாராலே பிராட்டியாலே கொண்டாடப்படக்கூடிய செல்வம், பிராட்டியாலே அனுகூலமாக திகழக்கூடிய செல்வத்தையும் பகவத் கைங்கரியத்தையும் பாகவத கைங்கரியத்தையும், திருத்தக்க செல்வமும் சேவகமும் பகவத் கைங்கரியத்தையும் பாகவத சேஷத்துவத்தையும் தந்தருள வேணும், எங்கள் வருத்தத்தை போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். கண்ணன் பெருமான் கேட்டான், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், இப்பொழுதே தருகிறேன் என்றானாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முழங்குவன பாலன்ன வண்ணத்தும் பாண்டு சென்னியவே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடைய சால பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே ஆலிங்கிளையாய் அருள்னு கேட்கிறார். இந்த ஆலிங்கிளையாய் ஏன் சொன்னார் தெரியுமா? ரொம்ப விசேஷமான வார்த்தை. மகா பிரளய காலத்திலே பிரம்மா, சிவன், இந்திரன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்கள், சகல ஜீவாத்மாக்கள், அதாவது மனுஷர்கள், மிருகங்கள், தாவரங்கள், கோடானு கோடி ஜீவாத்மாக்கள், பிரம்மான தொடங்கி கடைசி புல் பூண்டு வரை சகல ஜீவாத்மாக்களை வாரி விழுங்கி தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்து பிரளயார்ணவத்திலே ஒரு ஆலயனை சிருஷ்டி பண்ணி அந்த ஆலயனை மேல் தான் ஒத்தந்தான் இருந்தானா. தானோ உருவே தனிவித்தாய். தான் ஒத்தந்தான் இருந்தான், யாருமே கிடையாது. ந பிரம்மா ந ஈசானஹா, பிரம்மா கிடையாது, சிவன் கிடையாது, இந்திரன் கிடையாது, யாரும் கிடையாது, ஒருத்தந்தான் இருந்தான். ஆழமாமரத்தின் மேல் ஒரு பாலகனாய், ஒரே ஒரு பாலகன், அவன் பாலகனா இருக்கான். அவன் வயத்துல சகல ஜீவாத்மாக்களும் இருந்தான், நாமும் அங்கதான் இருந்தோம். எல்லாருக்கும் பிறந்த வழி எதுன்னா இன்னைக்கு சொல்லுவா, சில பேர் அடியனுக்கு பிறந்தகம் ஸ்ரீரங்கம் சொல்லுவா, சில பேர் திருவல்லிக்கேணின்னு சொல்லுவா, சில பேர் ஏதோ ஊரை சொல்லுவா, சில பேர் கர்நாடகான்னு சொல்லுவா, சிலர் வேற தேசத்தை சொல்லுவா. ஒரு காலத்திலே எல்லோருக்கும் பிறந்த இடம் எம்பெருமான் திருவயிறு, எம்பெருமான் திருவயிறு. அது மாதிரி ஆலின் கிடையாது. மகாபிரளய காலத்தில் பெருமாள் ஒத்தந்தான் இருந்தாராம். அது மாதிரி பெருமாள் ஒத்தந்தான் இங்க இருக்கான். எப்படி என்றால், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்ன உடனே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையார் ஸ்ரீமர்கள் வேண்டுமென கேட்டீர். எங்கள் மேலையார்களாகிய ஆச்சாரியர்கள் எதை எதை எப்படி கேட்க வேண்டுமோ அவர்கள் சொன்ன முறைப்படி அவர்கள் வழிப்படி நாங்கள் கேட்கிறோம், நீ கொடுப்பாயாக. மாலே எங்களை மயக்கக்கூடியவனே, மணிவண்ணா எங்களுக்கு மிகவும் பிரியமானவனே, அழகாலும் சீலத்தாலும் குணத்தாலும் எங்களை மயக்கக்கூடியவனே என்று அழைத்து மேலையார் செய்வனர்கள் வேண்டுமென கேட்டியது. ஞானத்தை எல்லாம் நடுங்க முடல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சு சென்னியுமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாவிலேனுமே. நாங்கள் 5 லட்சம் குடிப்பங்கள் இருக்கோம், 5 லட்சம் பெண்கள், உன்னுடைய பாஞ்ச சன்னியத்தை தந்தருள வேணும்னு கேட்கிறார். சங்கு சக்கரம்னு சொல்லுவோம். சக்கரம் சங்குன்னா சொல்லுவா கிடையாதே, சங்கு சக்கரம். இப்ப அண்ணன் தம்பின்னு சொல்றா. அண்ணன் பெரியவன், பெரியவனை சொல்லித்தான சின்னவான சொல்லுவா. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, தங்கை அக்கான்னு சொல்ல மாட்டா, தம்பி அண்ணான்னு சொல்ல மாட்டா, அண்ணன் தம்பின்னு சொல்லுவா. அதுபோல முதல்ல பஞ்சசமஸ்காரம் பண்ணும்போது சக்கரமுத்திரை தான் ஆச்சாரியன் கொடுக்கிறார். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையால் உலகு தன்னை வாழும் என்று நம்பி தாமோதராசதிரா என்னையும் என் உடைமையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு. முதல்ல சங்கு சக்கரம், முதல்ல சக்கரம், அப்புறம் தான் சங்கு. ஆனா சொல்லும் போது என்ன சொல்றோம்? சங்கு சக்கரம். காரணம் என்ன தெரியுமா? பெருமாளுக்கு வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி தாயார் இருக்கார், இடது பக்கத்திலே பூமி தேவி தாயார் இருக்கா. பூமி தேவி யாரு? ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் யாரு? பூமி தேவியின் அம்சம். அப்ப ஆண்டாள் எங்க இருக்கார்? ஜெகன்மாதாவான ஆண்டாள் நாச்சியார்
பெருமாளுக்கு வலது பக்கத்திலே இருக்கார். வலது பக்கத்திலே சக்கரம் இருக்கும். சக்கரம் இருக்கக்கூடிய பக்கத்திலே ஸ்ரீதேவி தாயார், பெரிய பிராட்டியார், ராஜமகிஷி, அந்த பட்ட மகிழ்ச்சியான தாயார் இருப்பார். அவர் ராணி. ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா சர்வேஸ்வரனான பெரிய பெருமாள், அந்த மகாராணி பெரிய பிராட்டி. இடது பக்கத்திலே பூமி தாயார் இருப்பார். பூமி தாயார் பக்கத்தில் நம்ம இருப்போம். அப்போ நம்ம அப்படி பார்க்கும் போது பெருமாளை பார்க்கிறோம். அப்ப முதல்ல யாரு தெரியுவா? பூமி தேவிதே, பூமி தாயார் தானே தெரியுவா. அதுக்கப்புறம் என்ன தெரியும்? சக்கரம் தெரியுமா? சங்கு தெரியுமா? சங்கு தானே தெரியும். அப்புறம் தானே பெருமாள் திருமுக மண்டலம் தெரியுது. அதனால அப்புறம் தான் சக்கரம் தெரியுமா. முதல்ல சங்கத்தான் சேவிப்போம், அப்புறம் தான் சக்கரம் சேவிப்போம். சங்கு சக்கரம் சொல்லுவா. சக்கரம் சங்குன்னு சொல்வது வழக்கம் கிடையாது. அதுபோல பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சசன்யமே, உன்னுடைய பாஞ்சசன்யத்தை கொடு, உன்னுடைய சங்கு சக்கரங்களை கொடுன்னு கேட்கிறார். பெருமாள் கொடுத்தாங்கோ அப்படிங்கோன்னு கொடுத்தார். தொண்டைமான் சக்கரவர்த்தி கொடுத்ததை போல போராது. 5 லட்சம் பேர் இருக்கும். 5 லட்சம் குடிப்பெண்களுக்கும் கொடுப்பாயாக. 5 லட்சம் பேருக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்துட்டான். அப்ப பெருமாள் சதுர் புஜங்களோடு இருக்கிறார். சங்கு சக்கரம் கிடையாது, திருவேங்கடம் கிடையாது. அப்படித்தான் இருந்தார். எம்பெருமானார் தான் சங்கு சக்கரம் கொடுத்தார். பெருமாள் வைகுந்தத்திலிருந்து வரும்போது சங்கு சக்கரங்களோடு தான் வந்தார். சதுர்புஜம், சங்கு சக்கரம், வைரமகுடம் அப்படித்தான் வந்தார். தொண்டைமான் சக்கரவர்த்திக்காக சங்கு சக்கரத்தை கொடுத்தார். தொண்டைமான் சக்கரவர்த்திங்கிறது காரணம் தானே தவிர எம்பெருமானாரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேணும். தாப சம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம், தாசிய ராம சம்ஸ்காரம், மந்திரோபதேச சம்ஸ்காரம், யாக சம்ஸ்காரம், 5 சம்ஸ்காரம், பஞ்ச சம்ஸ்காரம். அதில் முதல் சம்ஸ்காரம் எம்பெருமானார் மூலமாக திருவேங்கடமுடையார் சங்கு சக்கரங்களை பெற்றுட்டான். சங்கு சக்கரங்களை பெற்றுக்கிறதான முதல் சம்ஸ்காரம். 2வது சம்ஸ்காரம் புண்ட சம்ஸ்காரம். திருக்குறுங்குடி நம்பியாக ராமானுஜனிடத்திலே திருவன்காப்பை எட்டுக்கொண்டார். இந்த திருவன்காப்புங்கிறது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டது கிடையாது. இன்னைக்கு நேற்று வேத காலத்துல திருவன்காப்பு இருக்கு. ருக்வேதத்திலே திருமண பத்தி வருது. சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். திருக்குறுங்குடி பெருமாளாக மனுஷனாக போய் வடுகநம்பியாக மாறி மனுஷாவதாரத்திலே போய் எம்பெருமானார் தான் திருவன்காப்பு தரித்துக் கொள்ள தான் சாத்திக் கொண்ட மிச்ச சேக திருவன்காப்பை தன் சிஷ்யன் வடுகநம்பிக்கு எம்பெருமானார் இட்டு விடுவாராம். இந்த திருக்குறுங்குடி நம்பியே வடுகநம்பியாக போய் அப்படி எம்பெருமானாரிடத்திலே தாசியனாக போய் திருவன்காப்பை பெற்றுக் கொண்டான். ஏ நம்பி என்று அழைக்க அடியேன் ராமானுஜதாசன் ஓடி வந்தான். ஆக சங்கு சக்கரவர்த்தியின் முதல் சம்ஸ்காரம் திருமலையில் ஆச்சு. புண்ட சம்ஸ்காரம், தாசிய நாம சம்ஸ்காரம், அதாவது 2வது 3வது சம்ஸ்காரங்களை திருக்குறுங்குடி நம்பியார் பெற்றுண்டான். 4வது சம்ஸ்காரம் மந்திர சம்ஸ்காரம். மந்திர சம்ஸ்காரம் என்பவை என்ன? திருமந்திரார்த்த உபதேசம், துவயமந்திர உபதேசம், சர்வஸ்லோக உபதேசம். திருமந்திரம் என்பது பிரணவத்தை சொல்லி ஓம் நமோ நாராயணாயா, அதான பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாய திருமந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய மகா என்பன 2ம் துவயம். துவயம்னா ரெட்ட மந்திரம். அடுத்தாற் போலே சர்வஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணமிருதா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதா. சர்வஸ்லோகம். இந்த மந்திரத்திரய உபதேசமானது 4வது சம்ஸ்காரம். இந்த 4வது சம்ஸ்காரத்தை திருக்கோஷ்டியூரிலே பெற்றுக்கொண்டார். 5வது சம்ஸ்காரமாக சுவாமி ராமானுஜரே மணவாள மாமனிகளாக அவதாரம் பண்ணி 1 வருஷ காலம் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சாதிக்க திருவரங்கத்து பெரிய பெருமாள் மாமுனிகளிடத்திலே சிஷ்யனாக 1 வருஷ காலம் தன்னுடைய நித்திய திருவாராதன கைங்கரியங்கள் தவிர அனைத்து மாச உற்சவங்கள், வார உற்சவங்கள், சம்பத்திர உற்சவங்கள் நிறுத்தி கொண்டு மணவாள மாமுனிகளிடத்திலே பகவத் விஷய காலக்ஷேபம் கேட்டு மறு வருஷம் 1 வருஷ காலம் ஆச்சு. அந்த பகவத் விஷயம் முடிஞ்சது, சாத்துமறை ஆச்சு. உடனே தங்கத்தாம்பாளத்திலே ஒரு 7 ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்பதான 2 வரிகளாலான ஸ்லோகத்தை தனியனை குருதட்சணையாக சாட்சாத் ரங்கநாதரே ஒரு அழகிய பிள்ளையாக வந்து தாம்பூலாதிகளோடு மாமுனிகளிடத்திலே கொடுத்து தன்னுடைய திவ்ய சிம்மாசனமாகிய ஆதிசேஷனையும் மாமுனிகளிடத்திலே கொடுத்து அந்த திவ்ய சிம்மாசனத்திலே மாமுனிகளை எழுந்தருள பண்ணி தான் சிஷ்யனா இருக்கிறாரா. அப்ப 5வது சம்ஸ்காரத்தை பெற்றுண்டவா யாரு? எந்த ரூபத்தை பெற்றுண்டான்? திருவரங்கனா பெற்றுண்டான். 5வது சம்ஸ்காரத்தை கொடுத்தவர் மாமுனிகள். எம்பெருமானாராக கொடுத்தது 4 சம்ஸ்காரங்கள், மாமுனிகளாக கொடுத்தது ஒரே சம்ஸ்காரம். ஆக பெருமாளும் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணின்றாரு தெரியுது. அதுபோல இந்த பாசுரத்திலே பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுறே 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு சங்கு சக்கரங்கள் கொடுத்துட்டான். அடுத்தாப்புல என்ன? போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுவே சால பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே சால பெரும்பறையே பறை பாடுவார் வேதம் சொல்லக்கூடியவா பல்லாண்டு செய்யக்கூடிய அத்தியாபகர்கள் ஆழ்வார்களை கொடு வேதம் சொல்லக்கூடியவாரை கொடுத்துட்டான். பெருமாட்டை யார் இருப்பா? அனந்தன் இருப்பா, கருடன் இருப்பா, விஸ்வக்சேனாதிபதிகள் இருப்பா, கிண்ணறர் இருப்பார், கிம்புருஷால் இருப்பா, திவ்ய சூரியர்கள்லாம் இருப்பார்கள். ஆக சங்கு சக்கரத்தை கேட்டார்கள், கொடுத்து விட்டான். வேதம் படிக்க வேத பாராயணம் பண்ணக்கூடிய வேதாத்மாவை கேட்டார்கள், பல்லாண்டு பாடக்கூடிய ஆழ்வார்கள் கேட்டார்,
கேட்டார்கள், கொடுத்துட்டான். அடுத்தாற் போல கோல விளக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமாள் நடுவில் இருக்கார். கோலம்னா அவனுடைய கீர்த்தி, அவன் கீர்த்திய வெளிப்படுத்தி காட்டக்கூடியவன். 2 விளக்குகள் பெருமாள் இருக்கார். சன்னதியில் தீபமே இல்லை, இருட்டா இருக்கு. ஒரே ஒரு விளக்கு மின்வாரி பூச்சி மாதிரி எரியுது. அதோடைய ஒளி அந்த விளக்கை விட்டு வெளியே வராது. அந்த விளக்கு ஜுவாலையோட இருக்கும். நிறைய பெருசா எரிஞ்சாதான் அந்த ஜுவாலையாலும் சன்னதி கூட தெரியும். பெருமாள் திருவடியை சேவிக்கலாம், திருமார்பை சேவிக்கலாம், திருமுகத்தை சேவிக்கலாம். ஒண்ணுமே தெரியாதபடி விளக்கே கிடையாது, இத்திருண்டு மின்மணி பூச்சி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, தெரியுமோ? பெருமாள் சேவையாக மாட்டார். அப்ப பெருமாளுடைய தரிசனத்தை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடியவை 2 தீபங்கள். அந்த 2 தீபங்களை போன்றவர் ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார். ஆக பெருமாளுடைய அனந்த கல்யாண குணங்களை பிரகாசம் பண்ணி காட்டக்கூடிய திருவிளக்குகளை போல திகழக்கூடியவர்கள் 2 தாயார்கள். கோல விளக்கு என்றால் ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார். பெருமாளுடைய அனந்த கல்யாண குணங்களை பிரகாசம் பண்ணி காட்டக்கூடிய 2 தாயார்களை கொடு என்ற பொருள் படும்படி கோல விளக்கு என்றவுடன் 2 ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார் என்று நாச்சியார் கொடுத்தாச்சு. அடுத்தாப்புல வேற என்ன வேணும்னு கேட்டா, கொடியே. கொடினா பெருமாளுக்கு எது கொடி? கருடன் தான கொடி, அதான வாகனம், அதுதான கொடி. அது கருடனை கொடுத்துட்டான். விதானமே, விதானம்னா மேல்கட்டி, அஸ்மானகிரி. பெருமாளுக்கு கொடை யாரு? ஆதிசேஷன் தானே. சென்னார் கொடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மறுபடியாம், நீள் கடந்து இன்றும் புடையாம், மணி விளக்கா பூம்பட்டாம், புல்குமலையாம். திருமாலுக்கு அளவு சகல விதமான கைங்கரியங்களை பண்ணக்கூடியவன் ஆதிசேஷன். ஆதிசேஷன் கொடு என்ற பொருள்படும்படி விதானமே கொடுத்துட்டான். ஆக சங்கி சக்கரங்களை கொடுத்துட்டான், வெறுங்கையோடு இருக்கிறான். பல்லாண்டு பாடக்கூடிய வாழை கொடுத்துட்டான், அனந்தனை கொடுத்துட்டான், கருடனை கொடுத்துட்டான், ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரை கொடுத்தாச்சு, கிண்ணரா கிம்புருஷால் அத்தனை பேரை கொடுத்தாச்சு. பெருமாள் திரும்பி பார்க்கிறான், யாருமே கிடையாது, தான் ஒத்தந்தான் நிற்கிறான். ஆலின் இலையாய் மகா பிரளய காலத்துல தான் ஒத்தந்தான் இருந்தான். பிரம்மா கிடையாது, சிவன் கிடையாது, இந்திரன் கிடையாது, மனுஷால் கிடையாது, முனிவர்கள் கிடையாது, எந்த ஜீவாத்மாவும் கிடையாது. எல்லாரும் பெருமாள் வயத்தில் பெருமாள் ஒத்தந்தானே இருந்தான். ஆலமா மரத்தின் இடமே ஒரு பாலகன். அந்த ஒரு பாலகன் ஒத்தையா இருக்கிறான். சுத்தி பார்த்தான், யாரையா? இவன் தன்னால தானே ஓடி வந்து இந்த பெண்கள் கோஷ்டியிலே, திருப்பாவை பெண் குழந்தை கோஷ்டியிலே தானும் கலந்து கொண்டு கூடி மகிழ்ந்தானாம். ஆலி இலையாய் அருள் என்று பாசுரம் பாடினார்கள். மேன்மையான பல விஷயங்கள் இந்த பாசுரத்திலே இருக்கு. ஒருத்தி மகனாய் பாசுரத்திலே இருக்கு. கால அவகாசத்தை கருதி நம்ம இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளை இதே வேளையிலே திருப்பாவை வைபவம் தொடரலாம். நாளைக்கு 12:36 12:58 திருக்கோஷ்டி சன்னதியில பொங்கல் பானை வைக்கும் வைபவம் நடக்கும். அதனால அடியன் பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய கைங்கரியம் அடியனுக்கு பரம்பரையாக மகர சங்கராந்தி பலன் வாசிக்கணும். சித்திர மாசம் வருஷப்பரப்புக்கும் மகர சங்கராந்திக்கும் வாசிக்கணும். அநேகமாக 12:36 12:58 பொங்கல் பானை வச்சாச்சுன்னா அந்த 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இந்த உபன்யாசத்தை வச்சுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால காலம்பரை 10 மணி 10லேருந்து 12க்குள்ள வச்சுக்கலாமா அப்படின்னு அடியை விண்ணப்பிக்கிறேன். நீங்கள்லாம் எந்த டைம் சௌகரியமோ அதை சொல்லுங்க. மிகுதியான பாசுரங்களை நாம நாளை அனுபவிக்கலாம் என்று சொல்லி அடியை பூர்த்தி பண்ணுகிறேன். சிற்றம் திருகாலை வந்துன்னை சேவித்து உன் குற்றாமரை அடியை போற்றும் பொருள்களாய் பெற்ற மேய்த்தும் குலத்தில் பிறந்து நீ குற்றவர் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 விரைவைக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று எம்பெருமானார் திருவடிகளை பிரார்த்தித்து, ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை பிரார்த்தித்து, பெரிய பெருமாள் திருவடிகளை பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீ